இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படிங்கிறது செத்து போனவங்களை பற்றி மட்டும்தான் சொல்லுது. அது அங்கே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தான் சொல்லுது. ஆனால் நாம் எப்படி அதை எடுத்துக்கிறோம், அது வெறும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை பற்றி மட்டும்தான் சொல்லுது, மற்றபடி வேற ஒரு காரியத்தை சொல்லலை. நாம் உயிரோடு இருக்கிற நாமங்கிறது தான் நம்மளை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் மரிக்க வேண்டி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அது ஒரு பக்கம். உயிரோடு இருக்கிற நாமும் சில காரியங்களுக்கு மரிக்க வேண்டி இருக்கிறது. அப்படி மரித்தால்தான் நாமும் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்லாம் செத்து போனவங்களை பற்றி மட்டுமே நாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதை விட்டுடுறோம். உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவும் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா மரித்து உயிர்த்தெழுந்தார். அப்படிதானே வசனம் அப்படிதானே சொல்லுது. இயேசு கிறிஸ்துவும் மரித்து உயிர்த்தெழுந்தார். அப்போ அவரும் மரித்து இருக்கிறார். அவரும் மரித்த பிறகுதான் உயிர்த்தெழுதலே பங்கடைந்தார். அது ஒரு ப்ரொசீஜர். அதே மாதிரி உயிர்த்தெழுதலில் பங்கடையணும்னா நாமும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, மரிக்க வேண்டி இருக்கிறது. இந்த மரிக்கிற காரியங்கள் எப்படி மரிக்கணும், அந்த ப்ரொசீஜரை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் உயிரோடு இருக்கிற நாமும் மரிக்கணுமா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் வாசிங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ இந்த சிலுவையில் அறைந்து சாகிற அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அப்பதான் நாம உயிர்த்தெழுதல் அனுபவத்துக்குள்ள வர முடியும். மரிக்கிற அனுபவம் இருந்தாதான் உயிர்த்தெழுகிற அனுபவம் வரும். இன்னைக்கு மரிக்கிற அனுபவமே நமக்கு இல்லை. மரிக்கிற அனுபவம் இல்லாதவங்களுக்கு எந்த அனுபவம் வராது? உயிர்த்தெழுதல்னு ஒன்று நடக்கணும்னா அவன் மரிச்சிருக்கணும். மரிச்சா மட்டும்தான் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும். அப்போ மரிக்கிற அனுபவமே இல்லாதவனுக்கு உயிர்த்தெழுகிற அனுபவம் வராது. இன்னைக்கு சபைகளுக்கு இந்த மரிக்கிற அனுபவத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா முதல்ல அவன் சாகணும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு இயேசு சொல்றாரு, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஒருத்த கேட்கிறான் இயேசு கிட்ட மத்தேயு 19, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும்? அப்ப இயேசு சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தெல்லாம் ஃபாலோ பண்ணது நல்லதுதான், அது மட்டும் பத்தாது. உன் மாம்சத்தினால செய்கிற கிரியைகள் மாத்திரம் பத்தாது, ஆவியில சில கிரியைகள் செய்ய வேண்டி இருக்கிறது. மாம்ச கிரியைகள் என்ன? தாய் தகப்பனை கனம் பண்றது, விபச்சாரம் பண்ணாம இருக்கிறது, கொலை செய்யாம இருக்கிறது, இதுலயே நம்ம மேன்மையாயிட்டோம். இன்னைக்கு நமக்கு இதுதான் பெருமை. அவரு கோவப்பட மாட்டாருங்க, ரொம்ப நல்லவர். இது மாம்ச கிரிய, நியாயப்பிரமாணம். அவர் ஓய்வு நாள் ஆராதனைக்கு கரெக்டா வந்துருவாருங்க, இது மாம்ச கிரிய. அவர் அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாரு, இது மாம்ச கிரிய, நியாயப்பிரமாணம். இன்னைக்கு உலகத்தான் அதை செய்யறான். உலகத்தான்ல எத்தனையோ பேர் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவன்ல பாதி பேர் பார்த்துக்கிறது இல்லை, இல்லையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்துக்கள்ல கூட கூட்டு குடும்பம்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்தவங்கள்ல கிடையவே கிடையாது. 99% கிடையாது, ஏதோ 1-2% எங்கேயோ இருக்குது. அப்போ ஒரு புறஜாதியானுக்கு இருக்கிற நியாயப்பிரமாணம் கூட இன்னைக்கு யாருக்கு இல்லை? கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. இது மாம்ச கிரியை. மாம்ச கிரியையில சிறு வயது முதல் கொண்டு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு வாழ்ந்த ஒரு மனுஷன் இயேசு கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு மாம்ச கிரியைகள்ல ஒரு குறையும் இல்லை. அவன் சொல்றான், இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கொண்டே ஃபாலோ பண்றான் ஆண்டவரே. இப்ப இயேசு சொல்றாரு, இவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அவர் எங்க போயிட்டு இருக்கிறார்? இயேசு மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறார், கொல்கதாவை நோக்கி போயிட்டு இருக்கிறார். அப்ப கொல்கதாவிக்கு போக்குறவனும் சிலுவையை சுமக்கிறவனும் மட்டும் தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவனாக இருப்பான். அப்ப உயிர்த்தெழுதலை பங்கடைய வேண்டும் என்றால் முதல்ல நீ கொல்கதாவுக்கு போகணும், சிலுவையை சுமக்கணும், மரணம் அடையணும். மரணம் அடையாதபடிக்கு நீ உயிர்த்தெழுதலை பங்கடைவது கூடாத காரியம். இன்னைக்கு நம்ம மரணம் அடைஞ்சிருக்கிறோமா? இன்னும் நமக்குள்ள எதுக்குள்ளலாம் இன்னும் உயிரோடு இருக்குது. எத்தனையோ மாம்ச கிரியைகள் இன்னும் உயிரோடு கூட இருக்குது. கவனிங்க, கலாத்தியருக்கு எழுதும் போது ரொம்ப தெளிவாக இந்த சிலுவையை பற்றி எழுதுறார் பவுல். 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:24 வாசியுங்கள். கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதுவுமே இல்லையா உங்ககிட்ட? விபச்சாரம் இருக்காது, பெரும்பான்மை வேசித்தனம் இருக்காது, விக்கிரகாராதனை இருக்காது. அதுக்கப்புறம் வாங்க அப்படியே பின்னாடி சண்டை சச்சரவுகள், கோபம், மார்க்க பேதங்கள் இதெல்லாம் இல்லாம இருக்குதா? கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை என்ன செய்திருக்கிறார்கள்? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். முதல்ல சாகணும். பவுல் சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, நாமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அவர் மாத்திரம் அறையப்படலாமா? நம்மளையும் என்ன சொல்றாரு?
சிலுவையில் அறையப்பட வேண்டும். சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் இல்லாமல், மரிக்கிற அனுபவம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் அனுபவம் வராது. வருகையில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கிற நாமும் சில மாம்ச கிரியைகளுக்கு மரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த மாம்ச கிரியைகள் நீங்கள் என்னென்னலாம் அங்கே இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எது மாம்ச கிரியைகள்னு இப்போ நான் பேசலை, எப்படி மரிக்கணும் தான் பேச போகிறேன். நீங்கள் மரித்திருக்க வேண்டியது அவசியம். எப்படி மரித்திருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னுதாரணமாக சில காரியங்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நான் எப்பவும் சொல்வேன், இயேசு பைபிளில் செஞ்சது எல்லாமே நமக்காக தான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியில பிறந்தவர். அவர் ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார்னா நமக்கு முன்மாதிரியாக. இயேசு கிறிஸ்துவ பிசாசு சோதிக்கப்படவே முடியாது. இயேசு நினைச்சாருன்னா நிமிஷத்துல அவன் நிர்மூலமாக்கி இருப்பாரு. ஆனா அவனை தன்னை சோதிப்பதற்கு அவர் இடம் கொடுக்கிறார். காரணம், அந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதே மாதிரிதான் ஒவ்வொன்றத்திலையும் இப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சிலுவையில் அறைவதற்கு எப்படி மரிக்கணுங்கிறதுக்கு என்ன செய்யறாரு? சொல்லி கொடுக்கிறாரு. அவரை போல மரித்தோமானால் அவரை போல உயிர்த்தெழுதலிலும் நாம் பங்கடைவோம். அல்லேலூயா. வேதம் சொல்றது, கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மரித்தோரில் உயிர்த்தெழுதலில் முதற் பலனானவர்னு இருக்குது. அப்ப உயிர்த்தெழுதல் அவர் முதல் பலன்னா பின்னாடி நாமும் உயிர்த்தெழணும். அப்ப உயிர்த்தெழுதல்ல பங்கடையணும்னா அவர் மரித்தா மாதிரியே நாமளும் மரிக்கணும். அந்த அனுபவம் வந்தா மட்டும்தான் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த மரிக்கிற அனுபவம் இருக்குதா, எப்படி மரித்திருக்க வேண்டும், மரித்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு காரியத்தை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல்ல மரிச்சிட்டாங்க. அவங்க உயிர்த்தெழுதல கண்டிப்பா என்ன செய்வாங்க? பங்கு அடைவாங்க. அவர் பவுல் தெளிவா எழுதுறாரு, நாம் மரித்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை, அவங்க நிச்சயமா வருவாங்க. ஆனா உயிரோடு இருக்கிற நாம மறுரூமாக்கப்படணுமே. மறுரூமாக்கப்படணும்னா முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல மரிக்கிற அனுபவம் வரணும். அந்த மரிக்கிற அனுபவத்துக்கு என்ன செய்யணும்? முதலாவது வாசிங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பத்தி பேசும்போது தான் எப்படி என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை அவரே சொல்றார். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:7 வாசிங்க. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். இப்போ அவர் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றார் பாருங்க. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படவும், அடுத்து சிலுவையில் அறையப்படவும். முதல்ல மரிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களை மரிக்க ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் எப்படி மரிக்கணும்? மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கணும். அவங்க தான் உனக்கு சாவடிப்பாங்க. இப்போ உங்களை நீங்களே சாகடிச்சா அதுக்கு பேர் என்னது? தற்கொலை. யாராவது பண்ணாதான் அதுக்கு பேர் கொலை. இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார், ஆனா சிலுவையில் அறிந்தது ரோமர்கள். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி உங்களை நீங்க சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை சிலுவையில் அறையறதுக்கு கொஞ்சம் பேரை கத்த ரெடி பண்ணுவார். அதான் வேதம் சொல்லுது, இயேசு தன்னை பாவிகளான மனுஷர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்ப நீங்கள் சிலுவையில் அறையப்படணும்னா முதல்ல என்ன செய்யணும்? உங்களை மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கணும். நீங்க நிறைய நேரத்தில் கேட்குறீங்கல்ல, என்ன ஏன் ஆண்டவரே மனுஷர் கையில ஒப்பு கொடுத்தீங்க, மனுஷர் கையில ஒப்பு கொடுத்தீங்க? ஆமா, மனுஷர் கையில ஒப்பு கொடுத்தாதான் நீங்க சிலுவையில் அறையப்படுவீங்க. இப்போ உங்க மாம்சம் செத்துருச்சா இல்லையாங்கிறத எதை வச்சு செக் பண்ணணும்? எதை வச்சு செக் பண்ணணும்? உங்களை மனுஷர் கையில் ஒப்படைச்சாதான் நீங்க செக் பண்ண முடியும். அவன் உங்களை சிலுவையில் அறைஞ்சிருக்கிறானா இல்லையா நமக்கு தெரியும். இந்த மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கறதுல 2 வகை இருக்குது, 2 விதம் இருக்கு. ஆண்டவர் எந்தெந்த மனுஷன் கையில் ஒப்படைக்க போறார் அது பைபிள்ல இருக்கு. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. மத்தேயு 17:22-23. மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். இதே வசனத்தை எப்படி அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார், மனுஷர் கையில எப்படி ஒப்பு கொடுக்கப்படுவார்னு வேதம் சொல்லுது. வாசிங்க, 20ஆம் அதிகாரம். முதல்ல யார் கையில் ஒப்படைக்கிறார் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 20:18. இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து யார் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்? பிரதான ஆசாரியரிடத்திலும் இந்த சொந்த ஜனங்கிட்ட தான் முதல்ல ஒப்படைக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து முதலாவது யார் கையில் ஒப்படைக்கப்பட்டார்னா இஸ்ரவேலர்கள் கையிலே, அதுவும் இஸ்ரவேலர்களே பிரதான ஆசாரியர்கள் கையிலும் வேதபாரகர்கள் கையிலும் ஒப்படைக்கப்பட்டார். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கிற அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்று சொன்னால்
முதலாவது தேவன் உங்களை மனுஷர் கையில் ஒப்படைப்பார். அதுவும் எந்த மனுஷன் கையில் ஒப்படைப்பார்? சொந்த மனுஷர் கையிலே ஒப்படைப்பார். முதல்ல நீங்க சாகணும்னா முதல்ல சொந்த மனுஷங்கிட்ட உங்களை ஒப்படைப்பார். அவன் தான் உங்களை சாகடிப்பான். நீங்க நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆவிக்குரியவங்களே இப்படி இருக்கிறாங்களே, ரட்சிக்கப்பட்டவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, ஏன் இவங்க இப்படி செய்யறாங்க? அவங்க தான் உனக்கு எல்லாமே செய்வாங்க. அவங்க கையில தான் கர்த்தர் உன்னை ஃபர்ஸ்ட் ஒப்படைப்பார். உன் முதலாவது அனுபவம், உன் முதலாவது சாட்சி எங்கே தொடங்க வேண்டும் என்று சொன்னால் உன் சொந்த ஜனங்க கையில தான் ஒப்படைக்கணும். அவங்க முதல்ல உன்னை சாகடிக்கிறதுக்குன்னு சில காரியங்கள்லாம் இருக்கு. அவங்க சில காரியங்கள்லாம் பேஸ்மெண்ட் போடுவாங்க. அவங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கர்த்தர் வச்சிருக்கிறவங்க. நான் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், தெளிவா இருக்கும். சில நேரங்களில் வீடுகளில் பிரச்சனையா இருக்கும், வீட்டுக்குள்ள ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஆவிக்குரியவங்க தான். அதான் நான் சொல்றேனே, இன்னைக்கு இல்லை, சில வருஷங்களுக்கு முன்பாக பேப்பரில் வந்துச்சு. இன்னைய நிலைமை, இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவ நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த மதத்தில் அதிகமாக கிறிஸ்தவ குடும்பங்கள் பிரியுது அப்படின்னு சொல்லி எல்லா மதத்தையும் ஒரு சர்வே எடுத்து போட்டாங்க. அதில் எந்த மதத்தில் அதிகமாக பிரிவினை இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவத்தில் தான் அதிக பிரிவினை. அவன் போட்டிருக்கான் பேப்பர்காரன், அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, அவன் போட்டிருக்கான். என்னன்னு கேட்டால் 100 குடும்பத்தில் 12 குடும்பம் பிரியுது, 11.7%. 100 கிறிஸ்தவ குடும்பத்தில் 12 கிறிஸ்தவ குடும்பம் பிரியுது. என்ன பேசிஸ்னா, விவாகரத்துக்கு வராங்கல்ல கோர்ட்டில், அதை வச்சு அவன் போட்டிருக்கிறான். இந்த விவாகரத்துக்கு வராமல் பிரிஞ்சிருக்கிற கேஸ் நிறையா இருக்குது. இந்த விவாகரத்துக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ குடும்பங்களில் இன்னைக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. சமாதானம் யார் யாருக்கும் இல்லை, கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை. குடும்பங்களில் மாமியார் மருமக பிரச்சனைங்கிறது வந்து இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனை. எந்த வீட்டில் போனாலும் அந்த பிரச்சனை இருக்குது, எல்லா வீட்லேயும் இருக்குது. பைபிளில் மட்டும்தான் அந்த மாமியார் மருமகளும் நல்லா இருக்கிறாங்க. நோவாவுடைய மனைவியும் நோவாவுடைய மகனுடைய மனைவிகளும் சேர்ந்து பேழையை கட்டினார்கள்னு இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இருக்கிற வீட்டை உடைக்காம இருந்தா சரி, அவங்க 100 வருஷம் ஒன்னா என்ன பண்ணிருக்கிறாங்க? பேழையை கட்டியிருக்கிறாங்க. இந்த ரூத்து பார்த்து நகோமிய சொல்லுது, உன் தேவனே என் தேவன். இப்படி ஒரு ரூத்து கூட இன்னைக்கு கிடையவே கிடையாது. ஒருவேளை என் பார்வைக்கு நான் சொல்றேன், உங்க பார்வைக்கு இருக்கலாம். எங்க போனாலும் ரூத்து வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீ தெற்கே போனால் நான் வடக்கே போகிறேன், நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இந்த சூழ்நிலையில மாமியார் என்ன வந்து ஜெபம் பண்ணுது சபையில்? என் மருமகள் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, அவளை அடக்கும் ஆண்டவரே, அவளுக்கு பாடம் புகட்டும் ஆண்டவரே. மருமக வந்து என்ன ஜெபம் பண்ணுது? அந்த கேள்வியை எதையாவது செய்யுங்க ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் நிலைமை என்னன்னா, அடியால் ரேஞ்சுக்கு போயிட்டார். இப்ப மாமியாருக்கு மருமகளை கொல்லணும், மருமகளுக்கு மாமியார் வந்து மருமகளை கொல்லணும்னு ஜெபம் பண்ணாது, திருத்தணும்னு ஜெபம் பண்ணும். மருமக என்ன ஜெபம் பண்ணணும்னா, மாமியாருக்கு தான் வயசாகி போச்சு, இதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ண போடுது? கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி உங்களுடைய சித்தம் ஒரு வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. இப்படி ஒரு ஜெபம். இப்படி ஜெபம் பண்ணிட்டு நீங்க போகும்போது நீங்க அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு போவீங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு சொல்றேன். இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்க போவீங்க. என்ன முடிவு எடுத்துட்டு போவீங்கன்னா, இன்னிலிருந்து நான் கோவமே படக்கூடாது ஆண்டவரே. எங்க மாமியார் என்ன பேசினாலும் நான் நீடிய பொறுமையோடு இருக்க போகிறேன். மாமியார் சோமன் அவ என்ன பேசினாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ட்டு நான் பண்ண போறேன். யார் எக்கேடு கெட்டா எனக்கு என்ன அப்படின்னு நல்லா ஜெபம் பண்ணிட்டு போவீங்க. நீங்க யாரு பேசக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு போறீங்களோ, நீங்க போகும்போது அதுதான் வாசல்ல நிற்கும். அதே தான் வாசல்ல நிற்கும். நீங்க மருமக ஜெபம் பண்ணிட்டு போகும்போது மாமியார் நிற்கும், எங்க போயிட்டு வர இது சொல்லும், சர்ச்சுக்கு சாப்பாடு வடிக்காம நீ பண்ணு போயிட்டு வந்துட்ட, உன் வீட்டில் நான் என்ன வேலைக்காரியாங்கும், சோத்திராண்டு வரேன் நான் வாயை திறக்கக்கூடாதுப்பா. அது கிண்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மருமக மாமியார் சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு போகும், என் மருமகிட்ட சண்டை போடவே கூடாது ஆண்டவன்னு. அங்கே போகும்போதே சொல்லும், சர்ச்சுக்கு போயிட்டு கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு வருது, என்னென்ன இந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரியா அப்படின்னு ஆரம்பிக்கும். அவ்வளோதான், திருப்பி வீட்டில் சண்டை ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாமியார் என்ன கேட்கும், மருமக என்ன கேட்கும், ஆண்டவர் நான் சண்டை போடக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிட்டு தானே வந்தேன், கரெக்டாக வந்து பிசாசு மாதிரி நிற்கிதே. நம்மெல்லாம் சொல்றது அதானே, பிசாசு மாதிரி நிற்கிதே. அதில் இன்னும் ஒரு படி போய் சிலர் சொல்லுவாங்களா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கிடக்கிறதுக்கு கர்த்தர் பிசாசே வச்சிருக்கிறான்.
பிசாசே மருமகளை வச்சிருக்கலாம், பிசாசே மாமியாரை வச்சிருக்கலாம். நான் சொல்றேன், மாமியாரையும் மருமகளையும் பிசாசே வைக்கல, இயேசுநாதரே வச்சிருக்கிறாரு. இயேசுநாதர் தான் வச்சிருக்கிறாரு. ஏன் ஒரு மருமக அப்படி இருக்குது, ஏன் உன் மாமியார் அப்படி இருக்கிறாங்கன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நீங்க உடனே நினைக்காதீங்க ஏன் மாமியார் மருமகளே சொல்றீங்க. நான் நேத்தா உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். உலகத்துல நீங்க நேரம் யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது அந்த கணவன் இருக்கிறானே, அவனுக்கு இந்த அம்மாவையும் மனைவியும் சந்திக்கிறது தான் கஷ்டமா இருக்குது இல்லையா? என்னைக்காவது மனைவிக்கு அவங்க அம்மாவையும் இவங்க அம்மாவையும் சந்திக்கிறது கஷ்டமா இருக்குதா? இருக்காது. இந்த மாமியார் மருமக பிரச்சனை தான் உலகத்தில் இருக்குது ஒழிய மாமனார் மருமக பிரச்சனை ரொம்ப கம்மி. அப்போ இன்னைக்கு நம்ம ஏன் இப்படி வருது? நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன் ஆண்டவரே, பிசாசு மாதிரி எதிரில் நிக்குது. நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செய்ய வைக்கிறதுக்கு யார் நிக்கிறா? சொந்த கூட்டம் நிற்கும். அந்த சொந்த கூட்டத்தை உருவாக்குறது யாருன்னா ஆண்டவர் தான். எதுக்கு உருவாக்கி இருக்கிறார் தெரியுமா? உனக்கு கோபம் இருக்குதா இல்லையாங்கிறத யாரை வச்சு கண்டுபிடிக்கிறது? இப்ப நாம கோபப்படுத்துறதுக்கே ஆள் இல்லாத ஊர்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கோபப்படுவோமா? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? பரிசுத்தவான்கள். அவர் ரொம்ப கோபப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தாதான் நீங்க கோபப்படுறீங்களா இல்லையானே தெரியுமே. டெஸ்ட் பண்றதுக்கு ஆண்டவர் ஒரு ஆளை வச்சிருப்பாரு. அது முதல்ல யாரை வச்சிருப்பாருன்னா சொந்த ஜனமா தான் இருக்கும். அது சொந்த ஜனமா தான் இருக்கும். அது மாமியாருக்கு மருமகளா இருக்கும், இல்ல கணவனுக்கு மனைவியா இருக்கும், இல்ல மனைவிக்கு மாமியாரா இருக்கும், பாஸ்டருக்கு விசுவாசியா இருக்கும். பல பாஸ்டருக்கு விசுவாசி தான் கத்தர் வச்ச டெஸ்ட். நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டு சோத்ர ஆண்டவரேன்னு வருவோம், எது நமக்கு எதிராக பேசுமோ அந்த விசுவாசி தான் முதல்ல வந்து உட்காரும். அதை விட பெரிய குடும்பம் அதான் கிட்ட வந்து பிரைஸ் தி லார்ட் சொல்லும். அவருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஏன்னா அவர் முந்தின நாள் தான் கேள்விப்பட்டிருப்பாரு, பாஸ்டர் உங்களை பத்தி இந்த விசுவாசி அவ்வளோ மோசமா பேசுச்சின்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மையா கூட இருக்கும். ஆனா நாம ஜெபம் பண்ணிட்டு வந்து நிற்போம், புல்பீட்ல நிற்கும் போது அந்த விசுவாசி தான் முதல்ல உட்காந்துருக்கும். அதான் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம எப்படி பிரசங்கம் பண்றது? இதில் நிறைய பாஸ்டர் விழுந்து போவாங்க, சாடமாடியா திட்டி புல்பீட்ல இருந்து அவன் அப்படி இப்படிம்பாங்க. இதுதான் வீழ்ச்சி. ஆண்டவர் எதுக்கு அப்படி அந்த விசுவாசியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாருன்னா, அது உட்காந்துருக்கும் போது நீ அதை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றியான்னு தான் கத்தர் பார்ப்பாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கறது சொந்த ஜனங்கையில ஏன் ஒப்படைக்கிறாரு? உன்னுடைய உள்ளான மனுஷனை சோதித்து பார்க்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான். அவங்க தான் நீ எப்படி இருக்கிறன்னு பார்ப்பாங்க. பிரதான ஆசாரியன் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஒப்படைப்பாரு, வேதபாரகர்கள் கையில் ஒப்படைப்பாரு. இவன் அடிப்பான், காரி துப்புவான், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா பதில் சொல்லுகிறான்னு சொல்லுவான். இந்த சொந்த ஜனங்க தான் நம்மளை திருத்துறது ஃபர்ஸ்ட். இந்த நூக் அண்ட் கார்னர்ஸ் நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு திருச்சபைக்குள்ள உங்களை முதல்ல 5 வருஷம் கத்தர் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா உருவாக்குறதுக்கு. இந்த உருவாக்குறதுங்கிறது வெறும் வசனத்தின் மூலமா மட்டும் இல்ல, கூட இருக்கிற விசுவாசி எல்லாம் வச்சுதான், கூட இருக்கிற ஆவிக்குரியவங்களை வச்சுதான் உருவாக்குவாரு. இவங்கெல்லாம் நம்மளை உருவாக்குறதுக்கு கத்தர் வச்சிருக்கிறதான டூல்ஸ். இவங்கெல்லாம் நம்மளை உருவாக்குவாங்க, நம்மளை கோவப்படுத்துவாங்க, நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை கொஞ்சம் தரக்குறைவா பேசுவாங்க, நம்மளை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க. நீங்க நினைப்பீங்க ஆவிக்குரியவங்களா இருந்து இப்படி இருக்கிறாங்களே. ஆமா, அவன் அப்படி இருந்தாதான் நாம சரியா இருக்கிறோமா இல்லையான்னு நம்ம சோதிச்சு பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல எப்பவுமே உன்னை சொந்த ஜனங்கையில தான் ஒப்படைப்பார். இன்னைக்கு உனக்கு அப்படி சிலரை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு நாளும் அவங்கள சபிக்காதீங்க, ஒரு நாளும் அவங்கள திட்டாதீங்க. இது இருக்கிற சிலர்லாம் சொல்லுவாங்க, இது இருக்கிற வரைக்கும் நான் உருப்படவே முடியாது, இது இருக்கிற வரைக்கும் நான் பரலோகமே போக மாட்டேன், என்னை கோவப்படுத்துறதுக்கு, என்னை பாவம் செய்ய வைக்கிறதுக்குனே இருக்குது. இல்ல இல்ல இல்ல, அது பாவம் செய்ய வைக்கிறதுக்கு இல்ல, அது உன்னை உருவாக்குறதுக்கு கத்தர் வச்சிருக்கிறார். நீ யார் உன்னை கோவப்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட கோவப்படாம இருந்தாதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர்ந்துருக்கிறேன்னு அர்த்தம். அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. திருப்பியும் சொல்றேன், அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. சீமையை வச்சா தான் தாவீது ராஜாவாக முடியும். சீமையை கொன்னுட்டா தாவீது ராஜாவாக முடியாது. சீமையை ஏன் கர்த்தர் வைக்கிறார்? அவன் சொல்றான், கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய அனுமதி இருக்கும். ஃபர்ஸ்ட் சொந்த ஜனங்க வருவாங்க. சில நேரங்களில் நான் எப்பவும் சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில சில ஆண்டவர் கூட கொடுத்து வச்சிருப்பார். இவங்க நம்மளை ஒட்டைப்பாம் பாருங்களேன், இவன் நம்மளை நொறுக்குவான். என் கூட ஒரு உதவியாளர் ஒருத்தர் இருந்தார் இதுக்கு முன்னாடி, இப்போ இருக்கிறவங்கள இதுக்கு முன்னாடி. அந்த மனுஷங்க இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது பொறுமை. எனக்கு பொறுமையே வராது. எனக்கு எதுனாலும் உடனே டக்குன்னு சொல்லிடணும், இம்மிடியட்டாக சொல்லணும், உடனே அவங்களை கொஞ்சம் கடிஞ்சு கொள்வேன். இதுதான் என்னுடைய சுபாவம். ஆனால் அவரை எனக்கு ஆண்டவர் உட்கார வச்சார். என் கூட ஒரு 3 வருஷம் இருந்தார். அந்த 3 வருஷத்தில் அவரை கத்தர் வச்சு எனக்கு பொறுமையை சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு தடவை கோபப்படுத்திக்கிட்டே இருப்பார்.
ஏதோ ஒன்று ஏடக்கூடமா செய்வார். முதல்ல கொஞ்சம் கத்திட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தேன் இவர் கூட இருந்தால் நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம். சரி, இப்போ என்ன செய்யலாம்? இவரையும் அனுப்பவும் முடியாது, ஏன்னா கர்த்தர் அனுப்பியிருக்கிறாரு. கர்த்தராக கூட்டு போகிற வரைக்கும் இவர் நம்ம கூட தான் இருப்பார், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? இவர் ஆண்டவர் வச்சிருக்கிறது என்ன திருத்துறதுக்கு. அப்போ நான் மாறணும், எனக்கு பொறுமை வரணும். எனக்கு பொறுமை வந்தபோது பார்க்குறேன் அவர் மாறிட்டாரு. அப்போ தான் கண்டுபிடிச்சேன், நான் மாறுற வரைக்கும் அந்த ஆள் மாற மாட்டான் போல. ஒரு சில நேரத்தில் நீங்கள் நினைக்கிறீங்களே, என் மனைவி ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறா, என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறா, என்ன செய்யறதுனே தெரில. ஏன்னா நம்ம நினைப்போம் அவளை மாற்ற ஆண்டவரை வருஷக்கணக்காக ஆண்டவர் மாற்ற மாட்டார் பாருங்க, வருஷக்கணக்காக மாற்ற மாட்டார். நீங்களும் சொல்லுவீங்க எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறேன், அவளுக்கு அந்த சுபாவம் மட்டும் மாறலை, கொஞ்சம் ஜெபத்தை மாற்றி பாருங்க, ஆண்டவரே நான் என்ன மாற வேண்டி இருக்குன்னு கேட்டு பாருங்க. ஏன்னா ஆண்டவர் அவளை அப்படி வச்சிருக்கிறதுக்கு காரணமே நம்ம மாறுறதுக்கு. நம்ம மாறிட்டோம்னா அது மாறிடும். பைபிளே என்ன சொல்லுது? ஒரு ரட்சிக்கப்படாத கணவன் இருந்தானா அவனை எப்படி ஆதாயம் பண்ணுமா? அவனை விட அதிகமாக நீ கோவப்பட்டு தூக்கி போட்டு மிதிச்சினா அவன் ரட்சிக்கப்பட்டுருவான்னு பைபிள் சொல்லல. வசனம் என்ன சொல்லுது? உங்கள் நல்ல நடக்கையினாலே அவனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நல்லவனா மாறினா சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா மாறிடுவாங்க. அதான் கர்த்தர் எதிர்பார்க்கறது. இன்னைக்கு நம்ம அடுத்தவங்க மேலேயே குற்றப்படுத்திட்டு இருக்கிறோம். அவங்க கோபம் பண்றாங்க, இவங்க என்ன திட்டுறாங்க, அவங்க என்ன கோவப்படுத்துறாங்க, அவங்க என்ன சாவுக்கு எதுவும் இல்லை. யாருமே உன்னை எதுவுமே செய்ய முடியாது. இது எல்லாமே கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார், கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். இவங்க எல்லாம் எப்போ மாறுவாங்க தெரியுமா? நீ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டாம், நீ கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது அவர்கள் உனக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. இதான் ஃபார்முலா. நீ கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி மாறினா அவங்க உனக்கு. அது எப்படிங்க? அதான் கிறிஸ்து செஞ்சு வச்சிருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க, அவங்கள தனக்கு ஏற்ற மாதிரி இயேசு மாறுவார். இப்போ பாருங்க, நீங்களும் அவருக்கு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பீங்க, அவங்களும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ பார்த்தா 3 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். அவ்வளோதான் கான்செப்ட். இதில் நம்ம எப்பவுமே அடுத்தவன் திருந்தணும் தான் நினைக்கிறோம். அவன் மாறணும், அவன் சரியாகணும், இவன் சரியாகணும். இல்லை, முதல்ல நம்ம மாறணும். இதை பைபிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லுது. உன் சகோதரன் கண்ணில் உத்தரத்தை பார்க்கறத முதல்ல நீ என்ன செய்ய? உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை பாரு. எங்க நான் சரியாகணும்னு பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல நான் மாற வேண்டியிருக்கு. நீ மாறினால் உன் கணவன் நிச்சயமாய் மாறுவான், நீ மாறினால் உன் மனைவி நிச்சயமாய் மாறுவாள். ஒரு தடவை எங்கள் வீட்டில இருந்து படிக்கட்டில் இறங்கி வந்துக்கிட்டு இருந்தேன். கீழ் வீட்டில் இருக்கிற அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான், அவங்களும் விசுவாசி. ஆனால் அந்த விசுவாசியோடைய மகள், காலேஜ் படிக்கிற மக, அந்த மக பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. சண்டை போட அந்த அம்மாவும் பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனால் அந்த மக அந்த அழுகையை கவனிக்காமல் சண்டை போடுது அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா அழுகுறாங்க. இந்த படிக்கட்டு இறங்கும் போது எனக்கு ஒரு எண்ணம். அப்படி நின்று ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஒரு கேள்வி தான் கேட்டேன். ஏன் இவங்களும் விசுவாசி, இவங்களும் கோயிலுக்கு போகிறாங்க, அந்த பிள்ளையும் கோயிலுக்கு வருது, சர்ச்சுக்கு வருது, ஆனால் ஏன் அந்த பிள்ளை இந்த அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது? ஆவியானவர் சொன்னார், அந்த அம்மா எனக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த மக அவளுக்கு கீழ்ப்படியும். அப்புறம் பார்த்தா அந்த அம்மா ஆண்டவருக்கு கீழ்ப்படியறது இல்லை, ஆனால் தன் மகள் தனக்கு கீழ்ப்படியணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், மகள் கீழ்ப்படியாது. நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படியும். நீ கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி மாறினா உன்னுடைய மகள் உனக்கு ஏற்ற மாதிரி மாறும், அது கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் என்ன செய்வார்? தன் சொந்த ஜனங்கள் கையில் நம்மை ஒப்படைப்பார். இது ஃபர்ஸ்ட் பார்ட், சொந்த ஜனங்கிட்ட ஒப்படைக்கிறது. சிலர் இந்த சொந்த ஜனங்கிட்ட கொடுத்தா சாக மாட்டான், திருந்த மாட்டான். இவன் என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா அவனை கொண்டுடுவான். சிலரை கர்த்தர் ஏன் நியமிக்கிறாருன்னா நம்மளை கொல்றதுக்கு தான், நம்மளுக்குள்ள இருக்கிற மாம்சத்தை சாகடிக்கிறது தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனை நியமிக்கிறாரு. இப்போ அவன் நம்மளை கோவப்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவப்படும் போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் மாம்சம் செத்துருச்சின்னு அர்த்தம். இப்போ சில இச்சையான காரியம் வருது, உங்களுக்கு இச்சை வரல, கம்முன்னு இருந்துட்டீங்கன்னா இப்போ உங்கள் மாம்சம் என்ன ஆயிடுச்சு, செத்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? சில நேரத்தில் இந்த கொல்றதுக்கு ஆண்டவர் ஒருத்தனை நியமிக்கிறாருல்ல, அவனை நம்ம கொண்டுடுவோம். சில மாமியார் நம்மளை ஆண்டவர் ஏட குடமா தான் வச்சிருப்பாரு, ஆனா மருமக பேசுற பேச்சில் மாமியார் செத்துரும். இப்ப கர்த்தர் யாரை கொல்றதுக்கு வச்சாரோ நாம என்ன பண்ணிடுறோம், அவனை கொண்டுடுவோம். அது ஏய் அப்படின்னு ஏய் அப்படிங்க, அது அடங்கிரும். அது சொல்லும், நான் ஒரு பேச்சு பேசினா அவர் 2 பேச்சு பேசுறான்.
நான் கொஞ்சம் ஆரம்பிச்ச அவ பிளுபிளுன்னு பிடிச்சிக்கிட்டா. அப்ப என்ன அர்த்தம்? கொல்ல வந்தவன் நம்ம கொண்டுட்டோம். அப்படிப்பட்ட ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நான் பேசுறதெல்லாம் விசுவாசிகளுக்கு தான். நான் இதை நான் பிலீவருக்கே பேசுறதெல்லாம் யாருக்கு? விசுவாசிக்கு. சில நேரத்தில் கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறவன நம்ம கொண்டுடுவோம். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் சொந்த ஜனங்களை வச்சேன், திருத்தறதுக்கு உனக்கு ஐடியா பண்ண, ஆனா நீ என்ன செய்யல? திருந்தல. இப்ப என்ன பண்ணுவார் ஆண்டவர்? வேற ஒருத்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பாராம். இப்ப யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. அதே மத்திய 20ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. 18-19. எருசலேமுக்கு போகிறோம். இப்ப நம்ம ஒப்பு கொடுத்தாச்சு சொந்த ஜனங்கிட்ட. ஆனா நம்ம இன்னும் சாகல. அவனும் அடிச்சு பார்த்தான், அவனும் நம்மளை திருத்தத்துக்கு ஆண்டவர் வச்ச ஆளெல்லாம் நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? நம்ம கொண்டுபிட்டோம். அவனை ஆண்டவர் திருத்தத்துக்கு வச்சவனெல்லாம் நம்ம சாவடிச்சிட்டோம். இப்ப வேற வழி இல்ல. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிறுவையில் அறையவும் புறஜாதியார்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க. முதல்ல சொந்த ஜனங்கிட்ட கொடுத்தாங்களா, இவங்க திருத்தலையா, இப்ப அடுத்த கர்த்தர் யாருக்கிட்ட ஒப்படைப்பாரு? அவன் என்னென்ன பண்ணுவான்? இந்த சொந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே, காய்பா, அண்ணா, வேதபாரகர், பரிசேயர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுநாதரை அடிப்பான், ஒரு அறை விட்டான், கொஞ்ச நேரம் திட்டுவான். மற்றபடி இவனால வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க சொந்த ஜனங்கிட்ட ஆவிக்குரியவங்கிட்ட ஒப்படைச்சா இவங்க ஒரு லிமிட் வரைக்கும் தான் அவங்களை திருத்தறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, இவங்க அருவருப்பான காரியங்கள் செய்ய மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, என்ன பேசும். ஆனா நீங்க இவங்கிட்ட திருந்தலன்னு வச்சுக்கோங்க, சில பாவங்களை ஆண்டவர் சபையில உங்களுக்கு சொல்லி கொடுப்பாருன்னா திருத்தறதுக்கு இதை விட்டுடுன்னு சொல்வாரு. சில ஜனங்கள் என்ன செய்யாது? காதல ஏத்துக்காது, அது மண்டையில ஏறாது. பாஸ்டர் இங்கிருந்து டீசெண்டா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீ உன்னுடைய பாவங்களில் இருக்கிறாய், உன் பாவங்களை விட்டு மனம் திரும்பு, கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். இதான் சொந்த ஜனம் சொல்றது. இதுக்கு ஒரு கூட்டம் கீழ்ப்படியாது. இப்ப இந்த கூட்டத்தை கர்த்தர் யார் கையில ஒப்படைப்பாரு? புறஜாதியார் கையில கொண்டு போய் ஒப்படைப்பாரு. அவன் தான் உங்களை பரியாசம் பண்றவன், அவன் தான் உங்களை வார்ல அடிக்கிறவன், அவன் தான் உங்களை சிலுவையில் அறைகிறவன். இந்த புறஜாதியார் கையில ஒப்படைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நொறுக்கி எடுத்துருவாங்க. இவன் ஒரு லிமிட் வச்சிருக்கான். ஆண்டவர் இவனுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு லிமிட். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ தீர்க்கதரிசிகளை வச்சு ஆண்டவர் எரேமியா வச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? எச்சரிப்பு கொடுத்தாரு. நீங்கள் செய்கிறது சரியல்ல, நீங்க விக்கிரகத்தை வழிபடுறீங்க, விட்டு மனம் திரும்புங்க. ஆண்டவர் கோவப்படுறார் சொல்லி பார்த்தாரு. இவன் யாரை அடிச்சு விட்டான்? எரேமியாவை அடிச்சு தூக்கி கிணத்துல போட்டான், காவல் கிணத்துல எரேமியாவை. இப்ப கர்த்தர் பார்த்தாரு, இவன் எரேமியா சொன்னா திருந்த மாட்டான். இப்ப யார் அனுப்புறது? புறஜாதி ராஜா ஒருத்தனை அனுப்புனாரு. யார் அனுப்புனாரு? நேபுகாத் நேச்சார்னு ஒருத்தனை அனுப்புனாரு. அவன் இருக்கிறானே, அவன் எரேமியா மாதிரி, இஸ்ரவேலரே கேளுங்கள், நீங்கள் இப்படி செய்கிறது என்ன? மரத்துக்கு கீழேயும் மலைகளுக்கு மேலையும் நீங்கள் வேசித்தனம் பண்ணுகிறீங்களா பேச மாட்டான். அவன் உள்ள இறங்கினான்னு வச்சுக்கங்க, நொறுக்கி எடுத்துருவான். அட்ரா தேவாலயத்தம்பா, தீக்கரையாக்கும்பா, அத்தனை பேரும் சங்கிலி போடு, அத்தனை பேரும் தரத்தரன்னு இழுத்துட்டு வா. எங்க வரைக்கும் இழுத்துட்டு வரணும்? பாபிலோனுக்கு இழுத்துட்டு வா. இஸ்ரவேல்ல இருந்து ஈராக்குக்கு நடக்க வச்சு கூட்டு போயிருக்கான். யோசித்து பாருங்க. மனம் திரும்பாத கூட்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? புறஜாதியார் கையிலே ஒப்படைப்பார். சில நேரங்களில் கர்த்தர் சொல்லி நீ மனம் திரும்பலன்னா திடீரென்று பிரச்சனை வெளியிருந்து எழும்போம். நீங்க நினைப்பீங்க எதுக்கோ பிரச்சனை எழும்புது. இப்ப போய் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு விரோதமா எழும்புறான், சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாத ஜனங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனக்கு விரோதமா எழும்பானேன். ஆமா, கர்த்தர் சொல்வாரு பிரச்சனை சால்வ் ஆகாது. ஏன் சால்வ் ஆகாது? அவனை நான் தான் எழுப்பி இருக்கிறேன். நீ சபையில சொல்லும் போதே திருந்திட்டினா உனக்கு நல்லது. திருந்தாத பட்சத்துல கர்த்தர் புறஜாதியாரை எழுப்புவார். பக்கத்து கடைக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், RSS எல்லாத்தையும் எழுப்புவார் கர்த்தர். அத்தனையும் எழுப்புவார். எதுக்கு எழுப்புறாரு நினைக்கிறீங்க? நான் எப்பவும் சொல்ற காரியம் ஒண்ணு உண்டு. தேசத்துல புறஜாதி கொடுமையான ராஜா ஒருத்தன் எழும்புறானா அதற்கு காரணம் தேசம் அல்ல, தேவ ஜனங்கள். தேவ ஜனங்கள் ஒழுங்கா இல்லாத பட்சத்தில் தான் தேவன் புறஜாதியாரை மேலே எழுப்புவார். நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஃபுல்லா வாசித்து பாருங்க. எங்கெங்கெல்லாம் தேவ ஜனங்கள் தேவனுக்கு விரோதமா போனாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் புறஜாதி ராஜாவை எழுப்புவார். மோவாபிய ராஜா வருவான், பெலிஸ்திய ராஜா வருவான்,
அம்மோனிய ராஜா வருவான், எல்லாரும் எழுப்பி வந்து நொறுக்குவான் பாருங்க. நொறுக்குனவன இவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவரை நோக்கி கதறுவான், ஆண்டவரே. இப்ப கர்த்தர் ஒரு ரட்சகனை எழுப்புவார், கிதியோனை எழுப்புவார், எப்தாவை எழுப்புவார், சிம்சோனை எழுப்புவார், ஒரு ரட்சகன். எப்ப இந்த ஜனங்க தேவன் நோக்கி கதறுவாங்க தெரியுமா? இந்த புறஜாதி ராஜா எழுமுனாதான். அப்ப கர்த்தர் யார் கையில ஒப்படைப்பாரு? புறஜாதியார் கையில ஒப்படைப்பாரு. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எல்லாம் ஊக்கமான ஜபம், 72 மணி நேரம். எதுக்கு ஜபம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்? ஒரே ஜபம் தான், உபவாசம் தான், ஃபாஸ்டிங் தான், பயங்கரமா. நாங்கள் அப்பவே தெளிவாக சொன்னோம், நீங்கள் தப்பு பண்ணுறோம். இவனுடைய பிரச்சனை என்னன்னா, அவர் வரக்கூடாது. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆள் வரக்கூடாது, அவர் வரக்கூடாது. ஐயோ, சபைகளை துன்பப்படுத்துகிறவன் வருகிறது என்ன? நீங்க ஜெபம் பண்ணீங்க, நார்மலா வரதை விட நல்லா வந்துட்டான். 270-300 வர வேண்டியவன் 300 சில்லறைக்கு போயிட்டான். அப்ப கர்த்தர் அவன் மேல பிரியமா இருக்காரோ இல்லையோ, உங்க ஜபத்து மேல கோபமா இருக்காரு. நார்மலா ஜெயிக்க வைக்கலாம்னு நினைச்ச ஆண்டவர் இந்த பயல்வ ஜெபம் பண்றாங்களா போடுறா 350. ஏன் இப்படி நடந்துச்சு? நடந்த காரணம் என்ன? அதுக்கும் நம்மால் காரணம் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நாங்க ஜெபிச்சபடி தான் கர்த்தர் கேட்டாரு, லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கிறாரு. என்ன பண்ணுவாரு? 2 இயர்ஸ்ல திருப்பி மாத்துவாராமா. நான் சொல்றேன், இவன் சொல்ல 2029 வரைக்கும் இவன் தான் இருப்பான். இவனுங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? கர்த்தர் ஏன் இப்படிப்பட்டவனை எழுப்பி இருக்கிறாருன்னா, சபை சரியில்லை, சபைக்குள்ள இருக்கிறவன் சரியில்லை. இவன் மனம் திரும்பதுக்கு தான் கர்த்தர் வெளியே கொடுங்கோல் ராஜாவை எழுப்பி இருக்கிறாரு. அவனுக்கு 10 வருஷம் டைம் கொடுத்திருக்கிறாரு. போய் நியாயாதிபதிகள் வாசிங்க. 20 வருஷம் அவர்களை ஆண்டார்கள், 8 வருஷம் ஆண்டார்கள். அதே மாதிரி 10 வருஷம் கொடுமையான ராஜா வந்துட்டான். இப்ப நமக்கு ஆல்ரெடி 6வது வருஷத்துல இருக்கிறோம். அப்ப இந்த கொடுமையான ராஜாவை ஏன் கொடுத்த ஆண்டவரே? சபையில் இருக்கிறவன் சரியில்லை, சபையில் இருக்கிறவன் மனம் திரும்பினா மட்டும்தான், சபை மாறினா மட்டும்தான் கொடுங்கோல் ராஜா மாறுவான். இப்ப கர்த்தர் நம்மள புறஜாதியார்ட்ட ஒப்படைச்சாரு. எப்ப ஒப்படைச்சாரு? சபைக்குள்ள 10 வருஷமா கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு, நீங்க ஒழுங்கா இருங்க, மனம் திரும்புங்க, பணத்தாசை இல்லாம இருங்க, பொருளாசை இல்லாம இருங்க. யார் கேட்டீங்க? எவனும் கேட்கல. நீங்க கேட்டீங்களா இல்லையா எனக்கு தெரியாது, பொதுவா சொல்றேன். இன்னைக்கு என்ன ஆச்சு? எல்லாம் சோரம், அவன் கள்ள கணக்கு, அவன் ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல கள்ள கணக்கு, வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குறது, கிறிஸ்தவனை ஏமாத்துறது, சபைக்குள்ள ஏமாத்துறது, கள்ள உபதேசம், சினிமாக்காரன் ஆற ஆட்டம், சினிமாக்காரன் போற ட்ரெஸ், இதை நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது கிடையாது. சபையில நாங்க செஞ்சா என்ன? நீ சபைக்குள்ள அருவருப்பான காரியங்களை கொண்டு வர 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 வெளியே புறஜாதி ராஜா எழும்பி உன்னை கொடுமைப்படுத்த தொடங்குவான். அதுதான் இப்ப நடக்குது. கர்த்தர் புறஜாதியார்களை நம்மள ஒப்படைச்சிட்டாரு. ஒப்படைச்சு 6 வருஷம் ஆச்சு. அவன் நொறுக்கிக்கிட்டு இருக்கான் போட்டு. இன்னைக்கு காலையில வரும்போது சொல்றாங்க, கணக்கெடுத்து முடிச்சாச்சான், தமிழ்நாட்டில் மட்டும் 6000 சபை இருக்குதாமா கணக்கெடுப்புக்குள்ள வராம. சொன்னது அமித்ஷா. இன்னைக்கு காலையில் 6000 சபை இருக்குதான் கணக்குல வராம. அவர் சொல்லியிருக்கிறாரு, மத்திய மந்திரி, இந்த 6000 சபையையும் நாங்கள் கணக்குக்குள்ளே கொண்டு வருவோங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நொறுக்க போறான்னு அர்த்தம். அந்த 6000 சபையை கணக்கு எடுத்துட்டோங்கிறான். எது? ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம 6000 சபை இருக்குது. அப்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் வாரினால் அடிக்கவும் பரியாசம் பண்ணுவதற்கு ஆளை ரெடி பண்ணிட்டார். என்னங்க இவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க? இது வரும் என்று நாங்கள் முன்பதாகவே சொன்னோம். எரேமியாவுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், புறஜாதியார் ராஜா வருவான்னு எரேமியா சொன்னா, உபத்திரம் வரும்னு சொன்னா, கேட்காதவனுக்கு தான் பிரச்சனை. சொன்ன எரேமியாவை பத்திரமா பாதுகாத்துட்டானுங்க. கர்த்தர் நடத்திட்டாரு. ஜலப்பிரளயம் வரும்னு சொன்ன நோவாவுக்கு பிரச்சனையே கிடையாது. அவனை போட்ல வச்சு கர்த்தர் பாதுகாத்துருவாரு. இப்பவும் சொல்றேன், உண்மை உள்ளவர்களுக்கு ஒரு நாளும் உபத்திரவம் கிடையாது. கர்த்தர் அவர்களை பத்திரமாய் பாதுகாத்து விடுவார். உண்மை இல்லாம வாழ்றவனுக்காக தான் கர்த்தர் அவனை எழுப்பி இருக்கிறார். புறஜாதியார்ட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. நொறுக்குவான் அவன் போட்டு, இப்போ அடிப்பான், வாரினால் அடிக்கவும். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத சபையெல்லாம் அரெஸ்ட் பண்ணும்பா. ஏற்கனவே வீட்டில் கூட்டம் நடத்துறவன் புடின்ட்டான். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத சபையெல்லாம் அரெஸ்ட், கணக்கு காட்டாதவன் பேங்க் அக்கவுண்ட்ல ஃப்ரீஸ் பண்ணும்பா. மாட்ட போறாங்க. காரணம் என்ன?
சபை சோரம் போக தொடங்கி விட்டது. ஜனங்கள் இன்னும் மாம்சத்துக்குள்ள இருக்கிறாங்க, சபையில் இன்னும் சாகடிக்கல. நான் சொல்றேன், நாம திருந்தாம தேசம் திருந்தாது. சபை மாறினாதான் தேசம் மாறும். அதாவது தானியேல் உட்காந்து ஜெபம் பண்றார், 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் தானியேல் உட்காந்து ஜெபம் பண்றார். எப்படி ஜெபம் பண்றார் பாருங்களேன். அவர் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாரு, அடிமைத்தனம் மாறணும் தான் அவர் ஜெபம் பண்றார். நம்மள மாதிரியே தான் ஜெபம் பண்றாரு அவரும். ஆனா அந்த ஜெபத்துல ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 70 வார காலத்தை கணக்கெடுக்கிறார். கணக்கெடுத்து பார்த்துட்டு அவர் சொல்றது, பெர்ஷியாவின் நாட்கள்ல அந்த நாட்கள் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரத்தில் அவர் சொல்றாரு, தன் கண்களை ஏறெடுக்கையில், இன்னைக்கு 72 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களே ஆட்சி மாறணும்னு, யாராவது பாவ அறிக்கை பண்ணீங்களா? அவன் பாவி, அவன் கொடுங்கோல, இது மோசமான ஆட்சி, இது போகணும். நம்ம யார் அப்ப பரிசுத்தவான்களா? நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமா தான் அவன் எழும்பி இருக்கிறான். நாம பாவாரிக்கை பண்ணாதான் அவன் போவான். நம்ம ஆட்கள் யாரும் பாவாரிக்கை பண்ணல. இவங்க நீதிமான்கள். இவங்க எல்லாம் மேடையில் ஏறி நின்று பயங்கரமான பிரசங்கம், கர்த்தர் இந்த வருஷம் மாத்துவார், அதை செய்வார். நீ அதை மாத்துறதுக்கு பதிலாக இன்கம் டாக்ஸ்ல போய் முதல்ல கணக்கை சரி பண்ணு. அத்தனை பயலும் கள்ள கணக்கு எழுதிவிட்டு மேடையில் நின்றுகிட்டு ஆட்சி மாறும்னா மாறாது, அவனே வந்துட்டான் திருப்பி. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. என்ன செய்தோம்? ஒரு பயலாவது சொன்னானா நான் பாவம் செஞ்சேன்னு? இந்த 72 மணி நேரம் ஜெபம் பண்ணவன்ல எவனாவது நான் பாவம் செஞ்சேன்னு சொன்னானா? அவன் பாவம் செஞ்சானாமா. 5 வருடம் அவர்கள் எங்களை உபத்திரவப்படுத்தினார்கள். தப்பு பண்ண அவன் பாவின்னு தான் கர்த்தருக்கு நல்லா தெரியுமே. நீ பாவிங்கிறதான உனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப சபை எப்ப மாறுதோ அப்பதான் வெளியே மாறும். எப்ப நாம சுத்தமாகறோமோ அப்பதான் தேசம் சுத்தமாகும். நம்ம மாம்சத்தை நொறுக்கிறதுக்கு தான் கர்த்தர் புறஜாதியாரை எழுப்பி இருக்கிறார். அந்த புறஜாதியார் இனி வாரினால் அடிப்பான், பரியாசம் பண்ணுவான், இனி சிலுவையிலும் அறைவார்கள். இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? புறஜாதியாரை கர்த்தர் எழுப்புறார். உன் வேலை ஸ்தலத்தில் ஒரு புறஜாதியாரை கர்த்தர் எழுப்புறாரு. ஏன் எழுப்புறாரு? அவன் நமக்கு விரோதமாக எழும்புறான். இத்தனைக்கும் நமக்கு கீழே இருப்பான், அவனுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இருக்காது. கர்த்தர் அவனை எழுப்பி விடுவார். ஏன் எழுப்புறார் தெரியுமா? நம்மை திருத்தும்படிக்கு. நம்மகிட்ட ஏதோ மாற வேண்டி இருக்குது. சில நேரங்களில் ஆண்டவர் புறஜாதி மக்களை எழுப்பி விட்டுருவார். நம்ம ஏரியாவில் சில நமக்கு விரோதமாக எழும்புவான். அவனை எழுப்பி எதுக்கு எழுப்புறார் ஆண்டவர்? நம்ம மாறுறதுக்கு. சவுல் திருந்துவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோலியாத்தை கர்த்தர் எழுப்பி விடுறார். கோலியாத்தை எழுப்பின உடனே சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன ஒத்தே வித்தியாசம்? சவுல் படைபலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சமஸ்த இஸ்ரவேலில் அவனை மாதிரி ஹைட்டு ஒருத்தரும் இல்லை. இப்போ சமஸ்த இஸ்ரவேலில் சவுல் தான் ஹைட்டு. கர்த்தர் இப்போ யாரை எழுப்புறாரு தெரியுமா? கோலியாத்தை எழுப்புறாரு. அவன் சவுலை விட ஹைட்டு. சவுலை விட அவன் யாரு? ஹைட்டு. ஏன் நம்மளை விட ஹைட்டா ஒருத்தனை எழுப்புறாரு? நீ திருந்தறதுக்கு. சவுல் கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை பாருங்க. கடைசி வரைக்கும் அவன் என்ன சொல்றான்? கோலியாத்தை ஜெயிக்கிறவனுக்கு நாட்டை தருவேன், பொண்ணை தருவேன்றான. என்ன ஆண்டவர்கிட்ட தருவேன் அவன் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை பாருங்க. அவன் போய் ஜெபம் பண்ணவே இல்லை பாருங்க. இவன் படைபலத்தோடு வந்தான். இவன் ஆசை காட்டுறான் ஜனங்களுக்கு, நாட்டை தரேன், பொண்ணை தரேன்னு. ஆனா தாவீது இதை பார்த்து போல. தாவீது சொல்றா, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். அவன் எதுல போறான்? தேவன் பேர்ல போறான். கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உன்னை விட ஹைட்டா ஒருத்தனை உருவாக்குனது யாருன்னா கர்த்தர் தான். கோலியாத்துக்கு யாரு ஜீவன் கொடுத்தது? கர்த்தர் தானே. கோலியாத்தை வளர பண்ணது யாரு? கர்த்தர் தானே. கோலியாத்தை இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்ப பண்ணினது யாரு? கர்த்தர் தான். கர்த்தர் தான் உனக்கு எதிரியை நியமித்திருக்கிறார். ஏன் ஒரு ஆள் உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான்? ஏன் உனக்கு விரோதமா பேசுறான்? உன்னை ஒழிச்சு கட்டுவேங்கிறான், உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவேங்கிறான். காரணம் என்ன? நீ தேவனிடத்துல போவதற்கு. நீ ஆண்டவர்கிட்ட போயிட்டீனா அவனை கொல்லுவது கர்த்தருக்கு எளிது, உன்னை மாத்துவதுதான் கர்த்தருக்கு கஷ்டம். அவனை கொல்றது ஈஸி, ஓ மாம்சத்தை கொல்றதுதான் கஷ்டம். அதுக்கு தான் கர்த்தர் அவனை எழுப்பி வச்சிருக்கிறார். நீங்க அவன் போகணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, அந்த மேனேஜர் மாறிட்டார்னா ஓகே, அந்த ஆள் போயிட்டா ஓகே,
அந்த பக்கத்து கடைக்காரன் ரொம்ப நாளா பிரச்சனை பண்றான், கர்த்தர் அவனை நொறுக்குவார், அவன் நல்லா இருப்பான். முன்ன விட அவனுக்கு நல்லா நடக்கும் வியாபாரம். நீங்க எவன் வேணா சாவணும்னு நினைக்கிறீங்களா, நல்லா பார்த்துருக்கிறீங்களா? அவன் நல்லா இருப்பான், பார்த்துருக்கீங்களா? அவன் சூப்பரா வருவான் மேலே. என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அதுல நம்மால் சொல்லுவான், ஆண்டவருக்கு ஜபத்தை கேட்கவே மாட்டாரு, அப்ப நீ திருந்தவே மாட்ட. நம்ம திருந்தாத வரைக்கும் கர்த்தர் அவனை மாற்றவே மாட்டார். எதிரிகள் புறஜாதியார் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பார். இவன் உன்னை நொறுக்குவான் பாருங்க, அங்கத்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஓடி வருவோம். ஆண்டவரே ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன்பா இதெல்லாம் நடக்குது? ஆண்டவர் சொல்லுவார், நீ மாறு, உன்னை சரி பண்ணு. உன்னை சரி பண்ணினா உன் எதிரியை நான் கொள்ளுவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். அவனை மாத்துறது ஈஸி. இன்னைக்கு மாறி இருக்கிறோமா? புறஜாதியர் கையில் ஆண்டவர் ஒப்படைச்சிருக்கிறாரா? இங்கே ஒரு சிலர் 2வது ஸ்டேஜில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சில புறஜாதியர் கையில் உங்களை ஒப்படைச்சிருப்பார். அது வேலை ஸ்தலத்திலையோ வீட்டிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல, நீங்கள் இருக்கிற ஆஃபீஸ்லையோ எங்கேயோ புறஜாதியர் கையில், ஒருவேளை உங்கள் ஊழியத்திலையோ புறஜாதியார் எழும்ப. நான் எப்பவும் சொல்லுவேங்க, ஊழியத்தில் புறஜாதியார் நமக்கு விரோதமாக எழும்புறானா கர்த்தர் நம்மளை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். அதுக்கு தேவை கர்த்தர் நம்மளை அவர்கிட்ட சரண்டராக சொல்றாருன்னு அர்த்தம். நாம கர்த்தர்கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவனை நொறுக்குவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அது எப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சாரா இருந்தாலும் கர்த்தர் முகங்குப்புற விழ வச்சிருவார். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவர் தூக்கி சிங்கக்கேபியில போட்டுருவார். எப்பேற்பட்ட ஆமானா இருந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கி தொழுமரத்தில் ஏற்றி விட்டுருவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. கர்த்தருக்கு தேவை நம்ம மாம்சம் செத்து இருக்குதா, நாம தேவன் இருக்கிறபடி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம உலகம் மாறணும்னு நினைக்கிறோம், தேசம் மாறணும், ஐயோ அங்க மீத்தேன் திட்டம் ஈத்தேன் திட்டம் எல்லாம் சொல்றோம். ஒரு நாள் எங்க குடும்ப ஜபத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். குடும்ப ஜபத்தில் நாங்கள் குடும்பத்துக்கு தான் ஜெபம் பண்ணுவோம், எங்களை சார்ந்த ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ணுவோம். அதான் எங்களுடைய ப்ரொசீஜர். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னார், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுன்னாரு. எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. நானும் சாதாரணமாக ஆண்டவர் இந்த தேசத்தை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மறுநாள் அதே மாதிரி ஜெபம் பண்ண போகும்போது குடும்ப ஜபத்தில் ஆண்டவர் சொன்னார், தேசத்துக்காக ஜெபம் பண்ணேன். நான் ஜபத்தை பண்ணலை, முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என்னோட தனி ஜபத்தில், ஆண்டவரே நான் தேசத்துக்காக என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி புறஜாதியார் எழும்பி நான் உருவாக்கின இயற்கை இதெல்லாம் கர்த்தர் உண்டாக்குனது எதுக்காக? மனுஷனுக்காக. நான் உண்டாக்கினவைகளை மனுஷன் என்ன பண்றான்? சேதப்படுத்துறான். அந்த மனுஷனை ரிமூவ் பண்ணும்படி நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம். அப்பதான் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, புறஜாதியார் எழும்புவதற்கு காரணம் நாம ஜெபிக்காம இருக்கிறது. நாம ஜெபம் பண்ணோம்னா புறஜாதியாரை கர்த்தர் ரிமூவ் பண்ணுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் சரண்டர் ஆகிறோமோ அன்னைக்கு நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கோலியாத்துகளும் நேபுகாத் நேச்சார்களும் ஆகான்களும் அத்தனை பேரையும் நொறுக்குவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது புறஜாதியார் கையில் ஒப்படைப்பார். 3வது இந்த அனுபவம், இன்னொரு அனுபவம் இருக்கு. இது என்ன தெரியுமா? அவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். என்ன பண்ணாங்க? ஏற்கனவே பார்த்தோம். எதுக்காக புறஜாதியார் கையில் ஒப்படைச்சாங்களாம்? மத்திய 20:19 வாசிச்சோம். எதுக்காக சிலுவையில் மத்திய புறஜாதியார் கையில் ஒப்படைச்சாங்க? பரியாசம் பண்ணவும், வாரில் அடிக்கவும், சிலுவையில் அறையவும். புறஜாதியாருடைய கடைசி வேலை என்ன? சிலுவையில் அறைதல். சிலுவையில் அறைதல்னா என்ன? நீ சொந்த ஜனங்க சொன்னி கேட்கலையா, திருந்தலையா? அடுத்து என்ன பண்ணாங்க? புறஜாதியார் கையில் ஒப்படைச்சாங்களா? அவனும் அடிச்சு பார்த்தான், அவனும் பரியாசம் பண்ணி பார்த்தான். ஃபர்ஸ்ட் புறஜாதியார் கிண்டல் பண்ணுவான், கேட்டுறணும். இல்லைன்னா பாலிமர் டிவியில் சொல்லுவான், அப்பயாவது கேட்டுறணும். எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி சொல்லுவாங்க, கேட்டுறணும். கேட்கலையா நம்மளை தூக்கி என்ன பண்ணுவான்? அடுத்து சிலுவையில் அறைவான். சிலுவையில் அறைகிற அனுபவம் என்ன தெரியுமா? உங்களை இங்க அங்க அசைய விடாதபடிக்கு உங்க மாம்சத்தை உங்களை கேட்காமலேயே கொள்ளுவாங்க. நீங்களா திருந்தலனா கர்த்தரா திருத்துவர். அப்படி ஒரு அனுபவம் ஒன்று வரும். அந்த அனுபவம் தான் உச்சம். என்ன பண்ணுவாரு? எந்த பக்கமும் போக விட மாட்டாரு. அப்படியே எல்லா வாசலும் அடைஞ்சிருக்கும். கர்த்தர் ஒரு சிலரெல்லாம் ஊழியத்துக்கு கூப்பிடுறாருன்னு வச்சுக்கங்களேன். சில உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஊழியத்துக்கு கூப்பிடுவார். அந்த ஊழியத்துக்கு ஃபர்ஸ்ட் எப்படி கூப்பிடுவாரு? சபையிலேருந்து ஒரு அழைப்பு கொடுப்பார். சபையில் பேசும்போது யார் மூலமோ இல்லை யாராவது ஜெபம் பண்ணும் போதோ தீர்க்க தரிசனமாக அழைப்பு கொடுப்பார். இவர் அதில் வந்துடணும்.
இவர் என்ன பண்ணோம், உடனே போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த அழைப்புக்கு என்ன செவி சாய்க்கிறேன், அழைக்கிறது நீங்கள் தானா, நான் வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். இவர் கேட்க மாட்டார். இவர் என்ன பண்ணுவார், என் குடும்பம் இருக்கிறது, என் பிள்ளைகள் இருக்கிறது, இதையெல்லாம் யார் கவனிப்பார்கள், ஊழியத்துக்கு போனால் மாதம் 10,000 5,000 தேவை, இது யார் கொடுப்பா குடும்பத்தை நடத்துறதுக்கு, அதெல்லாம் நமக்கு சரியில்லை அப்படிம்பாரு. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், புறஜாதியார் கையில் ஒப்படைப்பார். என்ன ஆகும், பிஸ்னஸ் டல் ஆகும். நமக்கு விரோதமாக இன்னொரு பிஸ்னஸ் மேனை உருவாக்குவார். அவன் நமக்கு விரோதமாகவே நல்ல வருவான். நாம் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இவர்களுக்கு ஒன்றும் நடக்காது, அவன் சூப்பராக வருவான். நம்ம பிஸ்னஸ் டல்லாகிட்டே போகும். இது புறஜாதியார்ட்ட ஒப்படைக்கிறது. இப்போ என்ன ஆகும், இப்போயாவது நீங்கள் அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து என்ன செஞ்சிடணும், வந்திருக்கணும். இவர் வரமாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போராடி பார்ப்பாங்க ஆண்டவர்கிட்ட போராடி பிஸ்னஸில் டாக்டிஸை யூஸ் பண்ணி கர்த்தர் பார்ப்பாரு. ஓ, இந்த கை கால் நல்லா இருக்கிறதுனால தான் நீ இப்படி பண்ணுறியோ, சிலுவையில் அரைஞ்சிருவோம், எல்லா பக்கத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவார், கடன் தலைக்கு மேலே போயிடும். இப்போ சொல்லுவான், எந்த பக்கமும் போக முடியல, முன்னாடி போனாலும் அடைக்கிறாரு, பின்னாடி போனாலும் அடைக்கிறாரு, நான் என்ன செய்வேன், சிலுவையில் அறைந்திருக்கிறார் என்ற அர்த்தம். அப்பதான் அவனுக்கு தோணும், ஏன் இப்படிலாம் நடக்குது. ஆண்டவர் சொல்வாரு, நான் உன்னை அப்பயே கூப்பிட்டேன்னா, ஆமா வந்திருக்கலாமா, வரல, அதனால தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். இப்போ எப்படி வருவான், எல்லா கடனோட பிரச்சனையோட உபத்திரவத்தோட, ஆனால் ஊழியத்துக்கு வந்துடுவான். அது சிலுவையில் அரைஞ்சிருவார், அதெல்லாம் பக்கம் அரைஞ்சிருவார். அவனா ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை கிருபை தாங்கப்பான்னு ஒப்பு கொடுத்து வந்துடுவான். ஆனால் இப்போ இந்த ஊழியம் எப்படி நடக்கும்னா, பிரச்சனையோடு நடக்கும். இந்த பிரச்சனை இல்லாமல் நடக்கிறதுக்கு தான் எப்போ கூப்பிட்டாரு, சொந்த ஜனத்தை வச்சு கூப்பிட்டாரு, அப்பயே வந்திருக்கணும். நிறைய பேர்கிட்ட நம்ம சுவிசேஷம் சொல்லுவோமா, கேட்க மாட்டான். சுவிசேஷம் சொன்னா அது எப்படி, எங்களும் நாலாம் சபைக்கு வரவே மாட்டேன். சிலர்லாம் சொல்லுவான், செத்தாலும் வர மாட்டேன். அப்படியா, ஆண்டவர் வர வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வச்சுருப்பார். நான் சொல்கிற டேர்னிங் பாயிண்ட்னா ஒரு கார்னர், எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டி ஸ்கிட் ஆயிரும், தொடக்குன்னு வண்டி ஸ்கிட் ஆனோன்னா கை முறுக்கிக்கும். முறுக்கின உடனே கையெல்லாம் போன உடனே டாக்டர் சொல்வார், என்னால் இதை சரி பண்ணவே முடியாது, காட் இஸ் கிரேட், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம இதுக்கு செலவு பண்ணோம்னா 3 லட்சம் 4 லட்சம் ஆகும், நீங்கள் பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் பண்ணுவோம்பா. இப்போ இதான் யார்கிட்ட வருவான், பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவான், பாஸ்டர் கை இந்த மாதிரி முறுக்கிக்கிட்டு கொஸ்டின் மார்க் சைஸில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பாஸ்டர் வருவார், வந்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை நல்லபடியாக கூப்பிட்டேன், நீ நேர் கையாக இருக்கும் போதே வந்திருக்கலாம், வரல, கை கோணலாகி போச்சு. இப்போ சொல்லுவான், ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்பா, வந்துடுவான். ஆனால் லைஃப் லாங் சொல்லுவான், கை நல்லா இருந்துச்சு, இப்படி ஆண்டவர் என்னை கோணலாக்கி கொண்டு வந்தார், இல்லை நேராக்கி தான் கொண்டாந்தாரு, நீ வரல. சிலரெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான், சொன்னால் திருந்த மாட்டான், அவனுக்கு ஒரு சிலுவை ஒன்று வச்சிருப்பார், அந்த சிலுவை இருந்தால் தான் அவன் வருவான். பாருங்களேன், மாம்சத்தை சா அப்படின்னா கேட்க மாட்டான், அவனை தூக்கி என்ன பண்ணிடுவார், சிலுவையில் மாட்டிடுவார். அது அசைய முடியாத இடம், கை கால் எல்லாம் அசைஞ்சு டாணி அடிச்சிருவாங்க. இனி வாய் மட்டும் திறந்துருக்கும், கத்தறதுக்காக விட்டு வச்சிருக்காரு. என் தேவனே என் தேவனே கத்தறதுக்கு வச்சிருக்காரு. அது இல்லாட்டி நீங்கள் ரொம்ப கஷ்டம் இல்லை, யார் நீங்கள் அதை கத்தனா தான் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. சில நேரத்தில் அப்படி ஆண்டவர் ஆணியில் அடிச்சிருவார், அடித்து புறஜாதியார் ஒப்படைச்சி அவன் நொறுக்கி எடுப்பான். பாருங்களேன், இவர் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாது. ஆண்டவரே என்னை ஏன்பா இப்படி நடத்துறீங்க, முன்னாடியும் போட மாட்டீங்க, பின்னாடியும் வர விட மாட்டீங்க. ஆமாம், அதுக்கு தான் நான் தான். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஆண்டவர் ஒரு நாளும் நான் பிசாசை அனுப்புனேன்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார், நான் தான், நானே. பல நேரங்களில் கர்த்தர் அதை செய்வார். பாருங்கள், யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்துட்டாரா. இப்போ இந்த சொப்பனத்தை நிறைவேற்றணும். ஆனால் யோசேப்புக்கு சொப்பனத்தை நிறைவேற்றணும்னா இஸ்ரவேலில் வச்சு என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. கானான் தேசத்தில் வச்சு அவனை என்ன செய்ய முடியாது. ஏன் நிறைவேற்ற முடியாதுன்னா, கானான் தேசத்தில் ராஜாவே கிடையாது. ராஜான்னு ஒருத்தர் இருந்தால் தான் அந்த ஸ்தானத்துக்கு யாரை கொண்டு வர முடியும், யோசேப்பை கொண்டு வர முடியும். அப்படி ஒரு ஸ்தானமே எங்கே இல்லை. அப்போ 11 பேர் இவனை வணங்கணும்னா இவன் ராஜா ஸ்தானத்துக்கு போகணும். அப்படி ஒரு ஸ்தானம் எங்கே இல்லை. கானான் தேசத்தில் அப்படி ஒரு போஸ்டிங்கே கிடையாது. இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, இந்த போஸ்டிங் இருக்கிற இடத்துக்கு இவனை கூட்டிகிட்டு போனோம். இப்போ இவனை போய் நீ எகிப்துக்கு போ அப்படின்னா என்ன சொல்லுவான், என் தகப்பனை விட்டு நான் போக மாட்டேன், எங்கள் அப்பா என்னை நேசிக்கிறார், கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவார், பலவர்ண ஆடை தச்சு போட்டிருக்காரு, எங்கள் அப்பாவை நான் எப்படி பிரிவேன். அப்படியா, நீ லைக் பட மாட்டேன், என்ன செய்யலாம், சொந்த ஜனங்கிட்ட கொடுத்துரு.
யாரு ஃபர்ஸ்ட்? யாரு? சகோதரர்கள். அடிச்சு நொறுக்கி எங்க போடுவான்? குழியில போட்டுருவான். அடுத்து யார்கிட்ட ஒப்படைச்சான்? இஸ்மவேலர்கள், புறஜாதியார்ட்ட ஒப்படைச்சிட்டான். இப்ப அவன் கொண்டு போய் எங்க ஒப்படைச்சிட்டான்? எகிப்துல கொண்டு போய் விட்டுட்டான். இப்ப எகிப்துக்கு போன உடனே நம்ம நினைச்சிட்டோம், போர்த்திபார் வீட்டுக்கு வந்த உடனே ஓகே, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, ஊர் ஊரா வெயில ஆடு மேய்க்கிறதுக்கு பதிலா வீட்டிலே நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம், நல்ல 3 வேளைக்கும் சாப்பாடு. ராஜா அந்த வீட்டு தலைவர் வேற நம்மளை என்ன செய்யறாரு, ரொம்ப நம்புறாரு. அதனால காசு பணம்லாம் நம்ம கையில தான் இருக்குது. வீட்டில் மனைவியை தவிர மத்தெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. ஓகே, நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கோம். கேட்டா எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்? நான் தான் அந்த வீட்டுக்கே தலைவர் மாதிரி இருக்கிறேன். தலைவர் இல்லை, ஆனால் தலைவர் மாதிரி இருக்கேன், நல்ல ஜாலியா இருக்கிறேன். ஃபோன் பண்ணும்போது சொல்லுவான், சிங்கப்பூர்ல சூப்பரா வேலை பார்க்குறேன், சவுதியில அருமையா இருக்கு, காலைல வேலைக்கு போனா சாயங்காலம் வந்தோம்னா என்ன சாப்பாடு. ஆண்டவர் அங்க ஒரு ஆளை எழுப்புவார், இக்காமான்னு ஒன்று இருக்கு அங்க. சவுதி போனவங்களுக்கு தெரியும். சில ஆட்கள்லாம் திரும்பி வாடனா வரமாட்டான் பாருங்களேன், வாப்பா ஊழியத்துக்குன்னா வரமாட்டான். உடனே இவன் என்ன சொல்லுவான், நம்ம அங்க நல்ல சம்பளம், 3 வேளை சாப்பாடு, பஸ்ஸில் கூட்டிட்டு போறான், கூட்டிட்டு வந்து விடுறான், நமக்கு என்னங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியா, நான் அது ஒரு ராஜாவை எழுப்புறேன் பாரு. அங்க ஒரு ராஜா வருவான் சவுதியில். அவன் என்ன பண்ணுவான், எவ்வளோப்பா மாசானா 1000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கோம், 3000 ரூபா கட்டுமா. ஐயோ, என்ன திடீர்னு 3 மடங்கு ஏத்திட்டீங்க? இருந்தா இரு, போனா போம்பா. சரி, நாங்க 3000 ரூபா கட்டுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த மாசம் 6000 கட்டும்பா. என்ன இப்படி சொல்றீங்க? நான் போறேன். அதுக்கு தாண்டா எழுப்பியிருக்கேன் அவனை. நான் உன்னை நல்லா கூப்பிடும் போது நீ வரல, இனி உன்னை இப்படித்தான் கொண்டாடுவேன். இப்போ இவர் நினைச்சுக்கிட்டார் யோசேப்பு, ஓ போர்த்திபார் வீடு சூப்பர் அருமை. கத்தர் பார்த்தாரு, சிலுவையில் கொண்டு போனதான் இவன் சரி வருவான் போல தெரியுன்னு தூக்கி எங்க போட்டாரு? ஜெயிலில் போட்டாரு. நல்லா போட்டு தனி ரூமில் போட்டு பூட்டி விட்டாங்க. இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் முடியாது, இப்படி ஜன்னல் கம்பியில் பார்த்துக்கலாம். இவர் நினைப்பார், ஆண்டவரே என்னை ஏன்பா தூக்கி இங்கே போட்டீங்க, நீ ராஜாவாகணும்னா இங்கே தான்ப்பா வரணும். சில நேரங்களில் கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றார், சிலுவையின் அனுபவம் வராமல் உனக்கு உயர்வே வராது. ஏன் சிலுவைக்குள்ள நடத்துறீங்க? உன் மாம்சம் சாகணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீ உயர்த்தப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். தேவன் உயர்த்துகிற எந்த பரிசுத்தவான்களையும் எந்த விசுவாசியும் வனாந்தரத்தின் பாதை இல்லாமல் கர்த்தர் கொண்டு வரவே மாட்டார். டோட்டல் பைபிள்ல கர்த்தருடைய திட்டம் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்க, ஒரு வனாந்தரத்தின் பாதை கண்டிப்பாக இருக்கும். ஆபிரகாம் வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவாரு, ஈசாக்கு வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவாரு, யாக்கோபு வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவாரு, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு வர எலியா, எலிசா, தாவீது, அதற்கு பிறகு வர இயேசு கிறிஸ்து, யோவான் ஸ்நானகன், பவுல் வரைக்கும் வனாந்தரத்துக்கு போய்தான் வருவாங்க. வனாந்தரம் என்பது, சிலுவையின் அனுபவம் என்பது உன்னை சாகடிக்கிற இடம் அல்ல, உன்னை உயர்த்துகிற இடம், உன்னை கர்த்தர் உருவாக்குற இடம். எதுக்கு சிலுவையில கொண்டு போய் அறையிறாரு? ஆண்டவரே இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் செத்துட்டேன் ஆண்டவரே, நீங்க தான் உயிரோட இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை உன் வாயில வர வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை சிலுவையில் கொண்டு போய் இருக்கிறார். பல நேரங்கள் இந்த சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி நீங்க இருப்பீங்க உள்ள. என்ன நீங்க இருப்பீங்க தெரியுமா? நான் நல்லா பாடுவேன், நான் வர்ஷிப் பண்ணா நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க வர்ஷிப்ல ஆவியானவர் இறங்குறார். நான் கீபோர்டு போட்டா அத்தனை பேரும் சொல்லுவாங்க பிரசன்ஸ் இருக்கு. நான் பிரசங்கம் பண்ணா 10 பேர் ரட்சிக்கப்படாம போவே மாட்டாங்க. நான் ஒருத்தர்கிட்ட பேசினா அவங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. ஓ அப்படியா, நீயா, அட்ரா சிலுவையில் தூக்கி அடிச்சு மாட்டின பிறகு சொல்லுவான், நான் அல்ல கிறிஸ்துவே, நான் இல்லை, என் பிரசங்கத்தில் ஒரு பேர்ல ரட்சிக்கப்பட மாட்டான், இயேசுநாதர்னால ரட்சிக்கப்பட்டான். நான் வாசிக்கிற கீபோர்ட்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, கிறிஸ்துவின் மகிமை அங்கே இருக்கிறது. நான் பாடினா ஒன்னும் நடக்காதுங்க, இயேசுவோட கிருபை இருந்ததுனால தான் அது நடந்துச்சுன்னு உன் வாயில சொல்ற வரைக்கும் கர்த்தர் உன்னை சிலுவையில் அறையத்தான் செய்வார். உன் மாம்சம் சாகணும், நாங்கிற எண்ணம் போகணும். சிலருக்கு கொஞ்சம் படிச்சு முடிச்சு அந்த பேருக்கு பின்னாடி 2 டிகிரின்னு போட்ட உடனே ஒரு கொம்பு முளைக்கும். எங்க ஃபேமிலிலேயே நான் தான் ரொம்ப படிச்சிருக்கேன். அப்படியா, நீ தான் நடுத்தரில் நிக்க போற ஆளுன்னு அர்த்தம். சி, இந்த ஆள் மெசேஜுக்கு வராமே இருந்திருக்கலாம் போல, ஒரு வார்த்தையும் நல்லா பேச மாட்டேங்கிறானே. இல்ல நிஜம், உண்மை. நீங்க படிப்பு நான் தான் சொல்லி பாருங்களேன், உன்னை விட குறைவா படிச்ச ஒருத்தங்கிட்ட உன்னை வேலைக்கு அனுப்புவார்.
அதை விட கொடுமை என்னன்னா, உன்னை பைத்தியக்காரங்கிட்ட வேலைக்கு அனுப்பிடுவார். நீங்கள் நினைப்பீங்க, சி இவங்கிட்டயா நம்ம இருக்கோம், இந்த வயலுக்கு ஒன்றும் தெரியல, கர்த்தரே பிடிச்சி கொடுத்துருவார். அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லுவோம், நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழுகிறார். என் படிப்பை வச்சு ஒரு மண்ணங்கட்டியும் இல்லைங்க. நான் அதான் சொல்லுவேன், யாரெல்லாம் நான் பெரிய மெக்கானிக், நான் பெரிய எலக்ட்ரிஷியன், நான் பெரிய டெக்னீஷியன், நான் அப்படி பிரித்து அப்படி மாட்டுவேன் அப்படிங்கிறனோ அவனெல்லாம் சவுதி அரேபியா கொடுத்துடணும். ஏன் சவுதி அரேபியான்னு கேட்குறீங்களா? அங்கே இருக்கிற அத்தனை அரேபியா ஓனரும் லூசு பயிலுவோம், எல்லாம் லூசுங்க. ஒரு பயிலுக்கும் படிப்பறிவு இருக்காது, பைத்தியக்காரத்தனமாக பேசுவான். அவங்ககிட்ட அந்த அறிவாளி போய் மாட்டிப்பான். நீங்கள் ஒரு அறிவாளிகிட்ட கூட வேலை செய்யலாம், லூசுக்கிட்ட வேலை செய்ய முடியாது. நிஜம் நான் சொல்கிறது. பஞ்சாபில் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்துறீங்களா, இந்த சர்தார்ஜி ஜோக்குன்னெலாம் சொல்லுவாங்க. இந்த சர்தார்ஜிங்க அறிவே இருக்காதும்பாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நடந்த ஒரு சம்பவம், டெல்லியில் நான் இருக்கும் போது நடந்தது ஒரு சம்பவம். என் ஃப்ரெண்டோடைய ஆஃபீஸில் அவன் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறான். அவர் இந்த சர்தார்ஜிக்கார் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவர். அவருக்கு 24 hours அவர் கம்ப்யூட்டர் ஓடிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருப்பார். ஷேர் இறங்குதா ஏறுதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணுறாரு, என் கம்ப்யூட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது, உடனே வா அப்படின்னு திட்டுறாரு. சரி, என் ஃப்ரெண்டு போகிறான், வேகமாக புறப்பட்டு காலங்கத்தால் 7:30 மணிக்கு போகிறான். புறப்பட்டு போனால் பாரு, தட்டி பார்க்குறாரு, ஒன்றுமே வர மாட்டேது கம்ப்யூட்டரில். இவனும் பார்க்குறான், தட்டினா ஒன்றும் வரல. திட்டுறாரு அவனை, உனக்கு அறிவு இருக்கா பாரு, கீபோர்டு தட்டுறாரு, கம்ப்யூட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்புறமா போய் பார்த்தா இந்த கம்ப்யூட்டருடைய கீபோர்டை வச்சு இதுக்கு தட்டிக்கிட்டு இருக்கான். அதை இவனும் பார்க்கல, தட்டிட்டு இப்படி திரும்பினா இங்கே ஆப்ரேட் ஆகுது. இவன் கேட்டானா, சார் இந்த கீபோர்டு இதுக்குரியது, இதுக்குரிய கீபோர்டு இங்கே இருக்குது, இதை தட்டுங்கன்னு. இதை தட்டுனா அடுத்து என்ன சொல்லியிருக்கணும், சாரி தானே சொல்லியிருக்கணும், நீ ஏன் மாற்றி வச்ச இங்கன்னு கேட்டானா. இந்த லூசுக்கிட்ட வேலை செய்ய முடியும்? ஆனால் கர்த்தர் அவங்ககிட்ட தான் நம்மளை கொடுப்பார். அவங்க அந்த மாதிரி ஆள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிருவார். அப்படி சிலுவையில் நிற்கும் போது, நான் அல்ல ஆண்டவரே, இனி கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். என் படிப்பு, என் குரல், என்னுடைய கீபோர்டு, என்னுடைய ஒர்ஷிப் திறமை, என்னுடைய பிரசங்க திறமை, என் ஞானம், என் அறிவு, நான் பைபிள் காலேஜ் முடித்தது, நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்தது, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை ஆண்டவரே, நீர் எனக்குள் பிழைத்திருக்கிறீர். ஆகவே தான் நான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறேன். நான் சாகணும், அவர் வாழணும். அந்த சிலுவையில் இருக்கிற அனுபவம் அதுதாங்க. உனக்குள்ள எதெல்லாம் மேன்மையாக இருக்குது, எதெல்லாம் பெருமையாக இருக்குது. சிலருக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அந்த வீட்டில் சமைக்கிற அம்மாவை அவ்வளோ புகழ்ச்சி, எல்லாரும் அப்படி சமைப்பாங்கன்ட்டு. முதல் நாள் போய் நாங்கள் சாப்பிட்டோம். உண்மையிலே பயங்கரமான டேஸ்ட், அவங்க சமைச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மாவுக்கு உடனே எனக்கு, இந்த அம்மாவுக்கு நம்ம என்ன செய்யணும், நாளைக்கு தனியாக மீன் வாங்கி கொடுத்து நமக்குன்னு செய்ய சொல்லணும், நம்ம சகோதரர்களுக்கு மாத்திரம் செய்ய சொல்லணும், அவங்க கையால் நம்ம நல்லா சாப்பிடணும், நல்ல டேஸ்ட்டு, இப்படி சாப்பிட்டது இல்லையேன்னு மீனையும் வாங்கியாச்சு. காலையில் 7 மணிக்கு நானே போய் மீனெல்லாம் வாங்கி சகோதரர்கள் கொடுத்துட்டு, சகோதரர்கிட்டலாம் சொல்லிட்டேன், மார்னிங் ஃபாஸ்டிங், மத்தியானம் தான் சாப்பிட்றோம். ஏன்னா நல்ல சமையல் வருது. அவங்களும் செஞ்சு வச்சுட்டு சொன்னாங்க, பிரதர் நாங்கள் ஜபத்துக்கு போகிறோம், அதனால் நீங்களே போட்டு சாப்பிட்டுங்கன்ட்டு போயிட்டாங்க. எல்லாம் உட்காந்து 3 பேரும் சுற்றி உட்காந்து எடுத்து போடுறோம். அவங்க ஜபத்துக்கு போன அவசரத்தில் பொரிச்ச மீனில் உப்பு போடாமல் போயிட்டாங்க. குழம்பு மீனில் போடாட்டியும் குழம்புல உப்பு போட்டுடலாம், பொரிச்ச மீனில் என்ன செய்வீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. 3 கிலோ மீன். ஆண்டவர் சொன்னார், அந்த அம்மாவை சமைச்சிச்சு, உனக்கு நான் கொடுத்தேன், நீ எப்பவும் என்னத்தான் நோக்கணும், நீ ஆளை நோக்கினா இதான் நடக்கும். சில நேரங்களில் நம்ம இப்படி தான் செய்வோம், அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அங்கே போன ஆண்டவர் சொல்வார், நான் நினச்சேன்னா எங்கே வேணாலும் எதை வேணாலும் கை வைப்பேன். எப்பவும் உனக்குள்ள ஒரு மைண்ட் இருக்கணும், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் அல்ல, கிறிஸ்து தான். எந்த சூழ்நிலையும் இதை மட்டும் மறக்கவே கூடாது. பணம் வந்தபோது மறக்கக்கூடாது, வீடு வந்தபோது மறக்கக்கூடாது. நல்லா மார்பிள் போட்டு வீடை கட்டி உள்ள பாடிக்கட்டு வச்சு மேலே 2 ரூமு கீழே 2 ரூமு போட்டவொடனே என் ஃபேமிலியில் நான் தானினா பூமியை தச்சுல முதல்ல உன் வீடு தான் விழும். இவங்க இந்த அல்லேலூயா காரணம் என்ன தெரியுமா? உழுந்துடக்கூடாது ஆண்டவரே, அல்லேலூயா உழுந்துடக்கூடாது, நாங்கள் தான் அது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. சிலருக்குலாம் அது ஒரு பெருமை, எங்கள் சொந்தக்காரங்கள் வீடுலேயே எங்கள் வீடு தான் பெருசு. சிலர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதுவும் கன்னியாகுமரியில் நல்லாவே சொல்லுவாங்க,
எங்கள் அக்கா தங்கச்சிங்க 3 பேர், அதில் என் வீடு தான் பெருசு. அப்போ ஃபஸ்ட்டு விழும். எங்கள் வீட்டில் இருக்கிற கார் தான் காஸ்ட்லி, முதல்ல ரிப்பேர் ஆகும். அப்படின்னா என்ன செய்யணும்? கர்த்தர் வீடு கொடுத்தாரா? நான் அல்ல, கிறிஸ்துவின் கிருபையினாலே ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். ஆடு மேய்க்கும் போதும் என்னோட ஆண்டவர் இருந்தார், ராஜாவா இருக்கும் போதும் ஆடு இருந்தார். அதனால தான் ராஜ்யபாரம் கடைசி வரைக்கும் நின்னது. அவன் சொல்றான், ஆடுகளுக்கு பின்னால் இருந்த என்னை கர்த்தர் ராஜாவாக மாத்தினார். இதை அல்ல, இதை காட்டிலும் இன்னும் கீழான நிலைமைக்கு போய் என் தேவனை நான் ஆராதிப்பேன். அந்த எண்ணம் தான் அவனை காப்பாத்துச்சு. உன்னை சிலுவையில் அறையாம உனக்குள் மேன்மை வரவே வராது. கடைசியா என்ன செய்வாங்க அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். கடைசியா என்ன செய்வாங்க? வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிங்க. மார்க் 15:46. இதான் 4வது நிலைமை. நீங்கள் உயிர்த்தெழுதல் அடையணும்னா, நீங்கள் பங்கடையணும்னா, முதலாவது உங்களை ஜனங்கள் கையில் ஒப்படைப்பார். முதல்ல சொந்த ஜனங்கள், அடுத்து புறஜாதியார். அவர்கள் உங்களை எங்கே கொண்டு போவாங்க? எங்கே கொண்டு போவாங்க? சிலுவைக்கு கூட்டு போவாங்க. சிலுவையில் நீங்கள் செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மாம்சம் செத்துருச்சு, இனி நான் அல்ல, கிறிஸ்து பிழைக்கிறார்னு நிலைமை வந்துருச்சுன்னா, அடுத்து இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இப்போ கொண்டு போய் எங்கே வச்சுருவாங்க? கல்லறைக்குள்ளே வச்சுருவோம். அதென்ன கல்லறைக்குள்ளே வைக்கிற அனுபவம்? இப்போ நான் திருந்திட்டேன், என் பாவத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? உணர்த்திட்டாரு, நான் மாறிட்டேன், கிறிஸ்து என்னை கொண்டு வந்துட்டாரு. ஆனால் கொண்டு வந்த உடனே உன்னை கர்த்தர் என்னவாக்க மாட்டார். கொண்டு வந்த உடனே உங்களை என்னவாக்க மாட்டாரு? உடனே உங்களை உயர்த்த மாட்டாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு அமைதியான சூழ்நிலையில கர்த்தர் கொண்டு போய் வச்சிருப்பார். திரைச்சீலையில சுத்தி உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்னா, அவன் செத்துட்டான், அவன் கதை முடிஞ்சிருச்சு, அவன் அவ்வளோதான் அப்படிங்கிற நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைப்பார். இந்த கேப் இருக்குல்ல, இதுதான் கர்த்தர் உன் காயங்களை கட்டுகிற நேரம். இயேசு கிறிஸ்துவ அடிச்சாங்க, உயிர்த்தெழ பண்ணாங்க. ஆனா இப்ப இந்த காயத்தோடைய ரத்தம்லாம் இல்ல, தழும்பு மட்டும் தான் இயேசுக்கு இருந்துச்சு. இந்த 3 நாள்ல பிதா அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? காயங்களை ஆத்தி இருக்கிறார். இப்ப அந்த தழும்பு இருக்குது, தொட்டு பார்த்தா தழும்பு இருக்குது. ஆனா அப்ப அங்க என்ன இல்ல? அவ்வளோ அடி அடிச்சா 3 நாள்ல உடம்பு எப்படி இருக்கணும்? ரத்த கலரியா இருக்கணும். புண்ணெல்லாம் ஆறி இருக்காது, 3 நாள்ல ஆறவே ஆறாது. ஆனால் 3 நாள்ல இவருக்கு என்ன ஆயிருக்குது? ஆறி இருக்குது. இந்த ஆறத்துக்கான டைம் ஒன்று இருக்குது. உன் உபத்திரவ காலத்துக்கும் உன் உயர்வு காலத்துக்கும் நடுவில் கர்த்தர் உன்னை ஒரு அமைதியான காலத்தில் வைத்திருப்பார். இப்ப என்ன நடக்குதுன்னு உங்களுக்குமே தெரியாது. கல்ல போட்டு மூடியாச்சு. உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முடிஞ்சீங்க. சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு என்ன ஆயிட்டான்? முடிஞ்சான். அவன் எகிப்தில் போட்டாச்சு, அவங்க கொண்டு இருப்பாங்க. அப்படியே கேள்விப்பட்டது ஜெயிலில் போட்டாச்சு. இனி யோசேப்பு வெளியே வரவே முடியாது, ஓவர், பினிஷ். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஜெயிலில் போவதற்கும் அவன் ராஜா வாக்குறதுக்கும் இடைப்பட்ட ஒரு 2-3 வருஷம் அவன் ஜெயிலுக்குள்ள அமைதியா இருந்தான், எதுவுமே நடக்கல. இந்த அமைதியான காலம்தான் கர்த்தர் உன்னை உருவாக்குகிற காலம், மீண்டும் உன்னை உருவாக்குற காலம். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப பிடிச்ச வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போட இருந்து. எங்க இருந்து? யோசேப்பு எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில. கர்த்தர் யாரோட இருக்கிறாரு? அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை கொண்டு போய் கல்லறையில வைக்கிறாரு, கர்த்தர் உன்னை கொண்டு போய் ஜெயில வைக்கிறாரு, கர்த்தர் உன்னை கொண்டு போய் வனாந்தரத்துல வைக்கிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களை வச்சுட்டு அவர் வேற எங்கேயும் போல, உங்க கூடவே அதே சிறைச்சாலைக்குள்ளே, அதே வனாந்தரத்துல, அதே உபத்திரவத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? ஐயோ, என்ன சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டாரு, என்னை கொண்டு போய் கல்லறையில வச்சுட்டாங்க, என் லைஃப் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, நான் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, கல்ல போட்டு மூடியாச்சு, சங்கிலியில கட்டியாச்சு, வாசல 2 காவலர்கள், என் லைஃப் ஓவர், இதுக்கப்புறம் நான் பிழைக்க முடியாது, முடிஞ்சிருச்சு. தானியேலை தூக்கி போட்டாச்சு, கல்ல போட்டு மூடியாச்சு, நைட் உட்காந்தாச்சு, இரவு வந்துருச்சு. இப்ப தானியேல் நினைச்சிருக்கணும், அவ்வளவுதான், சிங்கம் கடிக்கல பரவாயில்ல, ஆனா யார் என்ன வெளியே எடுக்கிறது? தானியேலை தூக்கி உள்ள போட்டு கல்ல போடியாச்சு, சிங்கம் கடிக்கல, ஆனா காலையில வரைக்கும் அவன் உள்ளதான் இருக்கணும்.
கர்த்தர் வெளியே கொண்டு வர வரைக்கும் நீ உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கணும். இந்த அமைதியான நேரம் தான் கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு ஆயத்தப்படுத்துகிற நேரம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். நீங்க உபத்திரவப்பட்டது உண்மை, நீங்க போராட்டம் சந்திச்சது உண்மை, அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினதும் உண்மை. ஆனால் விடுதலையாக்குவதற்கும் உயர்த்துவதற்கும் ஒரு கேப் இருக்கும். ஆமா தானே? யோபுவை போட்டு ஆண்டவர் வாட்டி எடுத்துட்டாரு, ஒரே நாள் எல்லாம் ஓவர். ஆனா திருப்பி யோபு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எவ்வளவு நாள் ஆச்சு? திருப்பி யோபுவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முழு அவன் இழந்த மொத்த ஆசீர்வாதத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு யோபுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? தெரியாதா? அங்க இல்ல, ஒரு நிதானம் தான். அவன் எத்தனை பிள்ளையை இழந்தான்? 10 பிள்ளை இழந்தான். திருப்பி எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? 10 பிள்ளை கொடுத்தாரு. அப்ப 10 பிள்ளை திருப்பி வந்தாதான் அவனுக்கு என்ன வரும்? முழு ஆசீர்வாதம் வரும். எல்லாம் வந்துருச்சு, சொத்து சுகம் எல்லாம் வந்துருச்சு. இப்போ 10 பிள்ளைக்கு 9 பிள்ளை கிடைச்சா கூட யோபு என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு 10 பிள்ளை இருந்துச்சு, இப்போ 9 கொடுத்துட்டாரு, 1 போச்சு அப்படிம்பா. ஆனா இப்போ 10 வந்தாதான் யோபு சொல்லுவான், 10 இருந்துச்சு, கர்த்தர் மீண்டும் 10 எனக்கு தந்தார்னு சொல்லுவான். அப்ப 10 பிள்ளை பிறக்கணும்னா எத்தனை வருஷம் ஆயிருக்கணும்? குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஆயிருக்கணும். வந்த உபத்திரம் ஒரு நாள், ஆனால் உயர்த்தப்படுவதற்கு 10 வருஷம் யோபு காத்திருந்தான். 10வது வருஷத்தின் முடிவிலே அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் 2 தனியாய் திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. உன்னை உயர்த்துவதற்குன்னு கர்த்தர் ஒரு காலம் வச்சிருக்கிறார். அந்த உயர்த்துகிற காலம் வரைக்கும் நீங்க பொறுமையா காத்திருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். சிலருக்கு என்னன்னா, நான் உபத்திரவப்பட்டேன், நான் தப்பான ரைட்ல போனேன், கர்த்தர் என்ன கரெக்ட் பண்ணிட்டாரு, திருப்பி கொண்டாந்துட்டாரு, எப்ப என்ன உயர்த்துவார்? உடனே உயர்த்தணும்னு நினைப்போம். இழந்த ஆசீர்வாதத்தை உடனே வாங்கணும்னு நினைப்போம். கர்த்தர் சொல்வாரு, நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த டைம் வரைக்கும் என்ன செய்ய, கொஞ்சம் வெயிட் பண்ணு. 2 வருஷம் 3 வருஷம் யோசேப்பு எங்க இருக்கணும்? சிறைச்சாலையில் இருக்கணும். ஒரு நாள் நைட்டு எங்க இருக்கணும்? தானியேல் கெபிக்குள்ள இருக்கணும். அதான் சிங்கம் கடிக்கல. எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியங்க. தூதன் வந்து சிங்கத்தின் வாயை கட்டினான்ல, கட்டினா இல்லையா? கட்டின தூதன் இந்த தானியலை தூக்கி வெளியே விட்டு போயிருக்கலாமா இல்லையா? சிங்கத்தின் வாயை கட்டுறது ஈஸியா, தானியலை தூக்கி வெளியே விடுறது ஈஸியா? தானியலை தூக்கி வெளியே விடுறது ஈஸி. சரி, இப்போ சிங்கத்தின் வாயை கட்டினானே, அது நல்ல சிங்கமா கெட்ட சிங்கமா? என்ன நினைக்கிறீங்க? மோசமான சிங்கம். இல்லைன்னா வாயை கட்ட வேணாமே. ஏற்கனவே பைபிள் ஒரு சிங்கம் இருக்கு, அது வந்து ஒரு தீர்க்கதரிசியை அடிச்சிருச்சு. அடிச்ச சிங்கம் தீர்க்கதரிசி என்ன பண்ணல? சாப்பிடல. பக்கத்தில் வந்த கழுதையும் அது என்ன செய்யல? சாப்பிடல. கழுதையும் நிக்குது, தீர்க்கதரிசி செத்த உடம்பு இருக்குது, சிங்கமும் நிக்குது. அப்ப அது நல்ல சிங்கம். பக்கத்தில் எது இருந்தாலும் அது சாப்பிடாம கம்முன்னு நிக்குது, நல்ல சிங்கம். ஆனா இதன் வாயை அவன் என்ன பண்ணிட்டான்? தூதன் இறங்கி கட்டிட்டான். காரணம் இது மோசமான சிங்கம். சரி, வாயை கட்டியாச்சு. இப்ப நைட்டு ஃபுல்லா இந்த சிங்கம் தானியலை எப்படி பார்த்திருக்கோம்? வாயை கட்டியாச்சு, தானியலும் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, சிங்கம் எப்படி பார்த்திருக்கோம் அவனை? யோசித்து பாருங்க. நல்ல சாப்பாடு போட்டு, சில வீட்டில் நல்ல சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சில ஆளை ஜோம் பண்ண சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? 10 நிமிஷம் பண்ணுவான். இந்தியாவுக்கு ஆரம்பிச்சு உலகத்துக்கு போய் அவங்கள ரட்சியமாண்டவரே, அவங்கள ரட்சியமாண்டவரே ஆரம்பிச்சு இந்த சாப்பாடை வச்சுட்டு இந்த பசியில் ஒருத்த உட்காந்துருப்பான் பாருங்க பக்கத்தில், அவனுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படி அவன் கண்ணை திறந்து இவரையே பார்த்துட்டு இருப்பான். நான்லாம் சில நேரத்தில் பிரசங்கம் முடிச்சுட்டு மத்தியானத்தில் ரொம்ப பசியாக போவேன். அதனால தான் நான் யாரையுமே ஜோம் பண்ண மாட்டேன், நான் தான் ஜோம் பண்ணுவேன். எனக்கு தெரியும், நான் 30 செகண்டில் பண்ணிடுவேன் ஜபத்தை, சாப்பாட்டுக்கு மட்டும். சிலர் விட்டுருவோம். சில ஊழியக்காரங்க கூட சாப்பிட வருவாங்க, அவங்கள விட்டுருவோம். அவங்களுக்கு அந்த ஜப நேரம் தான் முக்கியமான நேரம். ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் ஜோம் பண்ண விட்டுருக்கோம், வேற எங்கேயும் விட மாட்டான். அவரை பற்றி தெரிஞ்சவன் இருப்பான் போல. அவரு ஆரம்பிப்பாரு பாருங்க, சோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை கொடுத்தவங்களுக்கு சோத்திரம், விளைச்சல் இருந்த நிலத்துக்கு சோத்திரம், அது விளைஞ்சி வந்ததுக்கு சோத்திரம், அதை அரைச்ச மாவு தொட்டிக்கு சோத்திரம், அதை கரைச்ச பாத்திரத்துக்கு சோத்திரம், அப்புறம் செஞ்ச அம்மாவுக்கு சோத்திரம், பரிமாறுற அம்மாவுக்கு சோத்திரம். அது இல்லாமல் இதை புண்டு புசித்து நாங்கள்லாம் நல்ல பலத்தை இன்னும் மேல எல்லாமே போகிறோம், நல்லா தானே இருக்கிறோம். இப்படி 10 நிமிஷம் ஜோம் பண்ணுவாங்க. எனக்கா ஏன்டா விட்டோன்னு ஆயிரும். நடுவில் சாப்பிட வேற முடியாது, சாப்பிட்டோம்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்க, ஐயாவுக்கு பொறுமை இல்லைம்பா. அந்த மாதிரி தான் இப்போ அந்த சிங்கத்தோடைய நிலைமை. வாயை கட்டிவிட்டாங்க,
நல்ல சாப்பாடு, இவன் வேற நல்ல ஆள் சூப்பரா இருப்பான், யாரு தானியேல், இவர் ஃபுல்லி வெஜிடேரியன் உடம்பு, நல்லா சூப்பரா இருக்குமா, சிங்கம் டென்ஷனா பார்த்துக்கிட்டே இருக்கும் நைட்டெல்லாம், பார்க்குற சிங்கம் சும்மா இருக்குமா, உரிமிக்கிட்டே இருக்கும், நல்ல சாப்பாடு, சாப்பிட முடியலையேன்னு. இது பக்கத்தில் உட்கார வச்சுட்டு போயிட்டான் பாருங்க தூதன், தூக்கி வெளியே விட்டு போனா கூட பரவாயில்ல, நைட்டெல்லாம் அது பக்கத்தில் உட்காந்துருக்கணும். காலைல ராஜா வந்து கூப்பிடுவார், ராஜா கூப்பிடுற வரைக்கும் நீ அந்த கெபிக்குள்ள தான் இருக்கணும். இயேசு உயிர்த்தெழுகிற வரைக்கும் அந்த 3 நாளும் அவர் கல்லறைக்குள் தான் இருக்கணும். ஆண்டவர் உயர்த்துகிற வரைக்கும் யோபு 10 வருஷம் அந்த பாடுகள் மத்தியில் தான் இருக்கணும். ராஜாவா வெளியே கூப்பிடுற வரைக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ள தான் இருக்கணும். அது சுடாது, எல்லாம் நல்லது தான், நெருப்பு சுடலை, எதுவும் செய்யல, ஆனால் நெருப்புக்குள்ள நிற்கணுமே, சுடலனாலும் உள்ள இருக்கணுமே, உள்ள நின்றுகிட்டே இருக்கணும். எப்போ ராஜாவா சொல்லுவார் வெளியே வாருங்கள், அது வரைக்கும் அவர் என்ன செய்யணும், உள்ள நிற்கணும். அந்த காத்திருக்கிற காலம் இருக்குல்ல, அதுதான் உன்னை உயர்த்துகிற காலம். உன்னை உயர்த்தும் வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். நிறைய பேருக்கு இந்த காத்திருக்கிற அனுபவம் இல்லை. ஏன்னா இப்ப ரொம்ப பிஸி, இப்ப ரொம்ப ஸ்பீட் எல்லாம். அதனால என்ன நினைக்கிறாங்க, சிலர்லாம் ஊழியத்துக்கு வரும்போது வந்த உடனே பாஸ்டர் ஆயிரணும், வந்த உடனே வர்ஷிப் லீடர் ஆயிரணும், வந்த உடனே ஃபேமஸ் ஆயிரணும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஒரு பாட்டு பாட தெரிஞ்ச உடனே சீடியை போட்டு யூடியூப்ல ஏத்தி நம்ம உடனே ஃபேமஸ் ஆயிரணும். ஆகக்கூடாது. உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. அந்த காலம் வரைக்கும் நீ அவர் கரத்துக்குள் அடங்கி, அதோட அர்த்தம் என்னன்னா அது வரைக்கும் நீ சீடி போடக்கூடாதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, அடங்கி கர்த்தர் கரத்துக்குள்ள இருக்கணும், நடக்கணும். 400 வருஷம் நீ அடிமையா இருக்கணும் கர்த்தர் வச்சா நீ 400 வருஷம் அடிமையா தான் இருக்கணும். உன்னை ரிலீஸ் பண்றதுக்குன்னு ஒருத்தனை அனுப்புவாரு. அவன் வரும்போது நீ கொள்ளை பொருளோடு கூட வெளியே வருவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த டைம் இருக்கு. கர்த்தருக்கு வந்து இதெல்லாம் எண்ட் டைம், ரொம்ப பிஸில ஆண்டவர் கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஏவாளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை மாசம்? ஏவாளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை மாசம்? 10 மாசம். இப்ப இருக்கிற ஏவாளுக்கு 10 மாசம். அப்ப இருக்கிற ஏவாளுக்கு 10 மாசம் பரவாயில்ல, டைம் இருந்துச்சு. ஆதாம் வந்து 930 வருஷம் வரைக்கும் வாழ்வாரு, அதனால 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறந்தா போதும். ஆனா இப்ப இருக்க ஏவாளுக்கு டைம் இல்லை, ஆபீஸ்ல லீவ் தர மாட்டாங்க, அதனால ஒரு 6 மாசத்துல குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்னு கர்த்தர் மாத்தி இருக்கிறாரா? இப்போ ரொம்ப பிஸி ஷெட்யூல், நமக்கு வந்து முந்தி மாதிரிலாம் இல்லைங்க, டைமே கிடைக்க மாட்டேங்குது, 3 மாசத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும்னா ஓகேவா? அன்னைக்கு ஏவாளுக்கு 9.5 மாசம்னா இன்னைக்கு ஏவாளுக்கும் 9.5 மாசம் தான். கர்த்தர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அவர் அன்னைக்கே டைம் பிக்ஸ் பண்ணி இருக்கிறாரு. அந்த டைம் பிக்ஸ் பண்ண ஆண்டவர் நீ உயிர்த்தெழுந்து வெளியே வருவதற்கான டைமையும் கர்த்தர் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அது வரைக்கும் கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கியிரு. அதுதான் கர்த்தர் உன்னை உயர்த்துற நேரம். சில நேரங்களில் என்னுடைய ஊழியத்தில் உபத்திரவத்தின் பாதைக்குள்ள கடந்து போன போது எல்லாரும் சேர்ந்து கல்லறை அனுபவம் செஞ்சாங்க எனக்கு. அதுல ஒரு ஊழியக்கார் அவர் பேசினதை நானே கேட்டேன். அவர் சொன்னாரு, ஜெகனுடைய ஊழியத்தை முடிச்சிடுவோம் அப்படின்னாரு. அப்படியே சொன்னார், ஜெகனுடைய ஊழியத்தை முடிச்சிடுவோம், இனி ஜெகன் ஊழியமே செய்ய முடியாதபடிக்கு பண்ணிடுவோம். பேசினது ஊழியக்கார், புறஜாதியார் கிடையாது, பேசினது ஊழியக்கார். சொன்னார், கரெக்டா 2 வருஷம் கர்த்தர் பொறுமையோட காத்திருக்க சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ ஒண்ணுமே செய்யாது, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நான் தான் உன்னை இந்த கெபிக்குள்ள போட்டிருக்கிறேன், நான் தான் உன்னை இந்த நெருப்புக்குள்ள போட்டிருக்கிறேன், உள்ளே போட்ட நான் வெளியவும் கொண்டு வருவேன். குறிப்பிட்ட காலம் ஒன்று வந்தது, கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார். அந்த 2 வருஷம் ஆண்டவர் சொன்னார், எதுவுமே செய்யாத, நான் சொல்ற ஊழியத்துக்கு மட்டும் போ, நான் சொல்ற இடங்களுக்கு மட்டும் போ. அந்த காத்திருக்கிற காலம், அதை தான் யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது ஊழியம் கொடுங்கன்னு, யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது நான் வரேன் ஊழியத்துக்குன்னு. கர்த்தர் வீட்டில் சும்மா இருக்க சொல்றாரா? இருக்கணும். கர்த்தர் உன்னை கேரி தாட்டங்கரில் இருக்க சொல்றாரா? இருக்கணும். கர்த்தர் உன்னை கொண்டு போய் வனாந்தரத்தில் இருன்றாரா? இருக்கணும். கர்த்தர் சொல்ற இடத்துல யூ மஸ்ட் வெயிட். அந்த வெயிட்டிங் பீரியட் தான் உன் வாழ்க்கையின் உயர்வுக்கு முந்தின ஸ்டேஜ். நீ ஜனங்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது உண்மை, அவர்கள் உன்னை சிலுவையில் அறைந்தது உண்மை, உன்னை கல்லறையில் வைத்ததும் உண்மை. இப்போ நீங்க நிறைய பேர் கல்லறை அனுபவத்தில் இருக்கலாம். உபத்திரவத்தின் பாதையை கிராஸ் பண்ணிட்டோம், ஆனால் உயர்வு வரலையே, இழந்து போனது இன்னும் என் கைக்கு திரும்பி வரலையே, நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், எப்போ கர்த்தர் என்னை உயர்த்துவார்?